பதிவை பாருங்கள், கருத்தை கூறுங்கள், பகிருங்கள், இணைந்திடுங்கள். கடவுள் சிவபெருமான் இயற்கையியல் செயற்கையியல் நிகழியல் ஆய்வு மையம் தொகுத்து வழங்கும் கொலைகார கொரோனாவால் கொத்து கொத்தாய் செத்து மடிந்த அமெரிக்கர்கள் அறிவியல் தொகுப்பு பாகம் 7. இது படையாட்சி இந்தியாவின் படைப்புகள். உலக சுகாதார நிறுவனத்தின் வருடாந்திர கூட்டம் ஜெனீவாவில் நடந்தது. அந்த கூட்டத்தில் புதிய வைரஸ் தொற்று ஏற்பட்டு பெரும் அச்சுறுத்தல் உண்டாகும் என கூறியதாக தகவல். 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உலக சுகாதார நிறுவனத்தின் வருடாந்திர கூட்டம் அதன் தலைமையகமான ஜெனீவாவில் நடைபெற்றது. வைராலஜிஸ்டுகள், பாக்டீரியாலஜிஸ்டுகள், நோய் தொற்று நிபுணர்கள் என்று பலர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் உலகை அச்சுறுத்தக்கூடிய நோய்களின் பட்டியலை உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டது. கிரீமியன் காங்கோ காய்ச்சல், எபோலா வைரஸ் நோய், லாசா காய்ச்சல், சார்ஸ் மற்றும் மெர்ஸ், நிஃபா வைரஸ், ரிஃப்ட் பள்ளத்தாக்கு காய்ச்சல், ஜிகா வைரஸ் என 7 நோய்களை பட்டியலிட்டிருந்த உலக சுகாதார நிறுவனம் 8ஆவதாக ஒரு நோயையும் சேர்த்திருந்தது. அது டீசிஸ் எக்ஸ் என்று சொல்லப்படும் எக்ஸ் நோய். அது எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது என்றெல்லாம் தெரியாது. ஆனால் திடீரென்று வந்து கொத்து கொத்தாக உயிர்களை அள்ளி கொண்டு போகும் ஒரு புதுவகையான நோய்க்கு எக்ஸ் நோய் என்று பெயரிட்டிருந்தனர் ஆராய்ச்சியாளர்கள். எந்த தகவலும் அறியாத ஒன்றை பற்றி குறிப்பிடும் போது எக்ஸ் என்று சொல்வது வழக்கம். அதன் அடிப்படையிலேயே எக்ஸ் நோய் என்று அந்த நோய்க்கு பெயரிடப்பட்டது. வருங்காலத்தில் மனித சமூகத்தை அச்சுறுத்தும் நோய் என பட்டியலிடப்பட்டுள்ள அந்த எக்ஸ் நோய் இயற்கையாக உருவாகலாம் அல்லது செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம். ரசாயன ஆயுதங்கள் இத்தகைய உயிர்கொல்லி நோய்களை பரப்பி மக்களை குலைநடுங்க செய்யலாம், கொத்து கொத்தாக கொல்லலாம். அந்த நோய்களை பரப்பும் வைரசுகளை கண்டறிந்து அவற்றுக்கு மருந்து தயாரிக்க பல மாதங்கள் பிடிக்கும் நிலையில் அதற்குள் பல்லாயிரக்கணக்கானோர் மடியக்கூடிய சூழல் ஏற்படலாம் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு விடுக்கப்பட்ட அந்த எச்சரிக்கை இன்று எரிமலையாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. கரோனா வைரஸால் சீனா பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உலகமே பதறிக் கொண்டிருக்கிறது. கொடிய நோய்கள் தாக்குவதும் அதனால் கொத்து கொத்தாக மக்கள் மடிந்து போவதும் இந்த உலகிற்கு புதிய நிகழ்வல்ல. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அறியப்படாத நோய்கள் உருவாகி பல்லாயிரம் பேரை பலி வாங்கி இருக்கின்றன. அதிலும் குறிப்பிட்ட இடைவெளியில் உருவான கொள்ளை நோய்களால் உலக வரலாறு கருப்பு வண்ணம் பூசிக்கொண்ட காலகட்டங்கள் ஏராளம். கிபி 1720ஆம் ஆண்டு பிரான்ஸ் தேசத்தில் பரவிய பிளேக் நோயால் சுமார் 1,00,000 பேர் உயிரிழந்தனர். 100 ஆண்டு கால இடைவெளியில் கிபி 1820ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவில் பரவிய காலரா நோய் 1,00,000 பேரை காவு கொண்டது. மீண்டும் 1920இல் இதே போன்றதொரு துயரம் நிகழ்ந்தது. உலகம் முழுக்க 10 கோடி பேரை பலிவாங்கிய ஸ்பானிஷ் ஃப்ளூ 1918இலிருந்து 1920ஆம் ஆண்டு வரை தன் கோர தாண்டவத்தை நிகழ்த்தியது. இப்படி உலகம் முழுக்க கொள்ளை நோய்கள் தங்கள் கோர முகத்தை காட்டியிருந்தாலும் 21ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இருந்தே பல்வேறு வைரஸ் நோய்களின் தாக்குதல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நோய்களின் நூற்றாண்டு கால இடைவெளி வரலாற்றை இட்டு நிரப்பும் விதமாக இதோ 2020இல் உலகை அலற வைத்திருக்கிறது கரோனா வைரஸ். 21ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே சீனாவின் மீது ஒரு துயரம் படிந்தது. எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்று தெரியாமலேயே சீனாவில் தென்பட்டது சார்ஸ் என்னும் நோய். 2003ஆம் ஆண்டு சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் இந்நோய் கண்டறியப்பட்டது. சீனாவை கடந்து சர்வதேசங்களிலும் பரவிய சார்ஸ் 26 நாடுகளில் 8000 பேரை பாதித்தது. சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் என்பதன் சுருக்கம்தான் சார்ஸ். சாதாரண காய்ச்சல், தலைவலியுடன் தொடங்கும் சார்ஸ் நோய் 2வது வாரத்தில் மூச்சு திணறலை கொண்டு வந்து சேர்க்கும். பின்னர்
சுவாச பிரச்சனைகள் தோன்றி உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். மனிதர்களிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவிய சார்ஸ் நோயும் ஒரு வகையான கரோனா வைரஸால் ஏற்படுவதுதான். சீனாவில் மட்டும் 744 பேரின் உயிரை பறித்த சார்ஸ் நோய்க்கு இதுவரை எந்தவிதமான மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை. 21ஆம் நூற்றாண்டின் மிக மோசமான நோயாக பார்க்கப்பட்ட சார்ஸுக்கு எந்த விதத்திலும் சளைத்ததல்ல எபோலா. 1976ஆம் ஆண்டு சூடானின் நிசாரா என்ற நகரில் ஓர் அபாயகரமான வைரஸின் அறிமுக படலம் தொடங்கியது. அங்குள்ள பருத்தி ஆலையில் பணிபுரிந்த 3 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். மூவருக்கும் தீவிரமான காய்ச்சல், தலைவலி மற்றும் நெஞ்சுவலி இருந்து வந்தது. நோய்வாய்ப்பட்ட 5ஆம் நாளில் அவர்களது மூக்கு மற்றும் பல் ஈறுகளில் இரத்தம் கசிய ஆரம்பித்தது. நோயின் வீரியம் கூடிய நிலையில் சிகிச்சை பலனின்றி அந்த 3 பேரும் இறந்தனர். ஆனால் இழப்புகள் அத்தோடு முடியவில்லை. அவர்களுக்கு சிகிச்சை அளித்த செவிலியர்கள், அவர்களை பராமரித்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என்று பலரையும் பற்றி கொண்ட புதுவகையான அந்த நோய் கருணையின்றி அவர்களது உயிரை காவு வாங்கியது. நிசாராவில் உயிரை குடிக்கும் நோய் ஒன்று உக்கிரமாக பரவிக்கொண்டிருந்த வேளையில் அதனை பற்றி அறியாத சகோதரர்கள் இருவர் அங்கிருந்து 128 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மரிடி என்னும் நகரத்திற்கு சென்றனர். மரிடியில் மூத்த சகோதரனுக்கு நோய் அறிகுறிகள் தென்பட்டதால் அவர் மருத்துவமனைக்கு செல்ல, அவர் மூலம் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் சிகிச்சை பெற வந்தவர்கள் என பலருக்கும் ஆட்கொல்லி நோய் பரவத் தொடங்கியது. நோய்வாய்ப்பட்டவர்களில் 50% பேர் உயிரிழந்து போக உலக சுகாதார நிறுவனம் உடனடியாக அங்கு தனது ஆய்வுக் குழுவை அனுப்பியது. மரிடி மருத்துவமனையில் பணிபுரிந்த 153 செவிலியரில் 61 பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டு அவர்களில் 31 பேர் உயிரிழந்தனர். நோயாளிகளிடம் நெருங்கி பழகிய நபர்களுக்கே நோய் தொற்று ஏற்படுவதை உணர்ந்த ஆய்வுக் குழுவினர் நோயாளிகளை தனிமைப்படுத்தி வைத்தனர். சுகாதார பணியாளர்களுக்கு கையுறைகள், முகமூடிகள், பாதுகாப்பு உடைகள் வழங்கப்பட்டன. அதன் பிறகே நோய் பரவல் கட்டுப்பட ஆரம்பித்தது. அதே நேரம் காங்கோவின் யாம்புக்கு கிராமத்தில் உள்ள கத்தோலிக்க மிஷன் மருத்துவமனையில் 20க்கும் மேற்பட்ட நோயாளிகள் ஒரே நோய் அறிகுறியுடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் பலர் இரத்த வாந்தி, மூக்கில் இரத்தம் வடிதல், இரத்தத்தோடு கூடிய வயிற்றுப்போக்கு ஆகிய பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்தனர். நோயின் தாக்கம் தீவிரமடைந்த நிலையில் 14 பேர் உயிரிழந்தனர். பின்னர் மருத்துவ பணியாளர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டு அவர்களும் இறக்க மருத்துவமனையே மூடப்பட்டது. நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் 80% பேர் உயிரிழந்தனர். அதிக அளவில் நோய் பரவிய நிலையில் யாம்புக்கு பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மக்கள் யாம்புக்கு பகுதிக்குள் நுழைவதும் அங்கிருந்து வெளியேறுவதும் தடை செய்யப்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த பன்னாட்டு குழு பொதுமக்களிடம் நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. நோயாளிகளை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளித்து நோய் பரவலை கட்டுக்குள் கொண்டு வந்தது. ஆராய்ச்சியாளர்களின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஆப்பிரிக்க பகுதிகளில் பரவிய இந்த நோய்க்கு காரணமான வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு எபோலா வைரஸ் என பெயரிடப்பட்டது. காங்கோ குடியரசில் யாம்புக்கு பகுதியில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எபோலா என்ற ஆற்றின் பெயரே வைரஸின் பெயராக மாறிப்போனது. அப்போது முதல் அவ்வப்போது வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மரண பயத்தை காட்டிப் போவது இந்த வைரஸின் வழக்கம். வௌவால்கள், மனித குரங்குகள் போன்ற விலங்குகளிடம் இருந்து மனிதர்களுக்கும், மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கும் பரவக்கூடியது எபோலா வைரஸ். இந்த நோய் தாக்கிய ஒருவரின் வியர்வை, எச்சில், கண்ணீர், சிறுநீர், இரத்தம், விந்து போன்றவை மற்றவர்களின் உடலுக்குள் செல்வதால் எபோலா பரவும். எபோலா தாக்கிய விலங்குகளின் இறைச்சியை உண்பது, நோய் தாக்குதலால் இறந்தவர்களின் சடலத்தை தொடுவது ஆகியவை எபோலா தொற்றுக்கு வழிவகுக்கும். 1976ஆம் ஆண்டோடு எபோலாவின் கதை முடிந்துவிடவில்லை. கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை லைபீரியா, கினியா, சியாரா லியோன் பகுதிகளில் தீவிரமாக பரவிய எபோலா தொற்றால் 11,300 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மத்திய ஆப்பிரிக்க பகுதியில் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1800 பேரை காவு வாங்கியது எபோலா. 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்லாயிரம் உயிரை பலி வாங்கிக் கொண்டிருக்கும் எபோலாவுக்கு இப்போது வரை மருந்து கண்டறியப்படவில்லை என்பது கசப்பான உண்மை.
எபோலாவின் ஜெராக்ஸாக இருக்குமோ என்று எல்லோரையும் பதற வைத்த நோய் மெர்ஸ். மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் என்பதன் சுருக்கம்தான் மெர்ஸ். சாதாரண காய்ச்சலோடு தொடங்கும் இந்த நோய் தலைவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு என்று நீண்டு நிமோனியாவின் அறிகுறிகளுக்கு மாறும். சுவாச பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது மனிதனை மரணத்தின் வாயிலில் கொண்டு போய் நிறுத்தும் நோய் மெர்ஸ். மத்திய கிழக்கு நாடுகளில் 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தென்படத் தொடங்கிய இந்த நோய் தற்போது உலகம் முழுக்க 27 நாடுகளில் பரவியிருக்கிறது. சவுதி அரேபியாவில் நோய் தாக்குதலுக்கு ஆளான ஒருவரை பரிசோதித்த எகிப்திய வைராலஜிஸ்ட் அலி முகமது ஷகி புதுவகையான வைரஸ் ஒன்றை கண்டறிந்தார். அதே அறிகுறிகளுடன் இரண்டாவதாக ஒருவர் செப்டம்பர் மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு பாரபட்சமின்றி பரவத் தொடங்கியது மெர்ஸ் நோய். சவுதி அரேபியாவில் மெர்ஸ் நோய் பாதித்த 44 வயதுடைய நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார். அவருக்கு சொந்தமாக 9 ஒட்டகங்கள் இருந்தன. நோய்வாய்ப்படுவதற்கு முன் அவர்தான் அந்த ஒட்டகங்களை பராமரித்து வந்தார். அப்போது ஒட்டகங்களுக்கான மருந்தை அவற்றின் மூக்கு வழியாக அளித்து வந்தார் என்பதை அறிந்த மருத்துவ நிபுணர்கள் அவரது உடலில் இருந்தும் ஒட்டகங்களின் உடலில் இருந்தும் மாதிரிகளை எடுத்து பரிசோதித்தனர். அப்போது 2 மாதிரிகளில் இருந்த வைரசுகளும் ஒத்த அமைப்பை கொண்டிருந்ததை அறிந்தனர். நோய் தொற்று பரவியிருந்த விலங்குகளுடன் நெருங்கி பழகியதால் தான் மெர்ஸ் நோய் வந்திருக்கிறது என்கிற முடிவுக்கு வந்திருந்த போது மத்திய கிழக்கு நாடுகளில் பலர் மெர்ஸுக்கு இரையாகி இருந்தனர். விலங்குகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவிய இந்த நோய் மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு வெகு வேகமாக பரவியது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தும்மினாலோ, இருமினாலோ அல்லது எச்சில் துப்பினாலோ வெளியேறும் கிருமிகள் காற்றோடு கலந்து அருகில் இருப்பவரை பற்றிக் கொள்ளும். மெர்ஸ் நோயாளியுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளவர்களுக்கு 6 நாட்களில் மெர்ஸ் வருவது உறுதி. மெர்ஸ் நோய் தாக்கிய 10 பேரில் 4 பேர் உயிரிழந்து போனார்கள். உலகம் முழுக்க 2494 பேர் மெர்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் 858 பேர் சிகிச்சை பலனின்றி இறந்து போயினர். சவுதி அரேபியாவில் மட்டும் மெர்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட 2102 பேரில் 780 பேர் மரணமடைந்தனர். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட தீவிர தடுப்பு நடவடிக்கைகளால் மெர்ஸ் கட்டுக்குள் வந்தது. ஆனாலும் இந்த அபாயகரமான வைரஸ் நோயை அழிக்கவல்ல மருந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. 2017ஆம் ஆண்டு உலகின் 86 நாடுகளை பதம் பார்த்த ஜிகா வைரஸ் தமிழகத்திலும் தடம் பதித்தது. காய்ச்சல், முதுகுவலி போன்ற அறிகுறிகளுடன் மருத்துவமனைக்கு வந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்து இளைஞர் ஒருவருக்கு ஜிகா வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஸ் வகை கொசுக்கள் தான் ஜிகா வைரஸையும் தொற்ற வைக்கின்றன. ஜிகா வைரஸ் உலகிற்கு புதிதான வைரஸ் அல்ல. 1947ஆம் ஆண்டு உகாண்டாவில் உள்ள ஜிகா என்ற வனப்பகுதியில் வசித்த குரங்குகளிடம் இவ்வகையான வைரஸ் கண்டறியப்பட்டது. அதனாலேயே ஜிகா என்ற பெயர் பெற்றது. 1952ஆம் ஆண்டில் உகாண்டா மற்றும் தான்சானியாவில் மனிதர்களுக்கும் ஜிகா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. 2015இல் உலகின் பல நாடுகளை பற்றிக் கொண்ட ஜிகா வைரஸ் 2 ஆண்டுகள் கழித்து இந்தியாவிற்கும் வந்து சேர்ந்தது. மற்ற வைரசுகளோடு ஒப்பிடும்போது ஜிகா வைரஸின் பாதிப்புகள் சற்றே குறைவுதான். ஜிகா வைரஸ் பாதிப்பால் அதிக உயிர் சேதம் ஏற்படுவதில்லை. ஆனால் கர்ப்பிணிகளுக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான வைரஸ் ஜிகா. கர்ப்பம் தரித்த முதல் 3 மாதங்களில் ஒரு பெண்ணுக்கு ஜிகா வைரஸ் தொற்று ஏற்பட்டால் பிறக்கும் குழந்தைக்கு நரம்பியல் பிரச்சனைகளும் மரபணு தொடர்பான பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏனைய வைரஸ் தொற்றுகளைப் போலவே ஜிகா வைரஸ் தொற்றுக்கும் இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. உலகை உலுக்கிய பல வைரஸ் நோய்களில் சமீபத்தில் இந்தியாவை தாக்கியது நிபா வைரஸ். 1998ஆம் ஆண்டு மலேசியாவில் பலர் காய்ச்சல், கழுத்து வலி, உடல் சோர்வு மற்றும் சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக பன்றி பண்ணையில் பணிபுரிந்தவர்கள் இந்த நோயால் அதிகம் பாதிக்கப்பட்டனர். நோய் அறிகுறிகளை கொண்டு முதலில் ஜப்பானிய காய்ச்சல் வகையான
ஜப்பானீஸ் என்சோபாலிட்டிஸ் என்று மருத்துவர்கள் நினைத்தனர். ஆனால் நோய் தொற்றுக்கு ஆளானவர்களில் 50% பேர் உயிரிழந்து போக மர்ம மரணங்களுக்கு விடை தேட தொடங்கினர் விஞ்ஞானிகள். 1999 ஆண்டு மார்ச் மாதம் மலேசியாவில் நிகழ்ந்த மரணங்களுக்கு காரணமானது நிபா வைரஸ் என்பதை கண்டறிந்தனர். சுங்கை நிபா என்ற இடத்தில் இருந்த ஒருவரின் உடலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதால் இந்த வைரசுக்கு நிபா வைரஸ் என்று பெயரிடப்பட்டது. விலங்குகளில் இருந்து மனிதர்களுக்கு பரவிய இந்த வைரஸின் மூலாதாரமாக பழந்தின்னி வௌவால்கள் இருந்திருக்கின்றன. மலேசியாவில் வௌவால் மூலமாக பன்றிகளுக்கு பரவிய நோய் பின்னர் மனிதர்களுக்கு தொற்றியதாக சொல்லப்படுகிறது. வௌவால் கடித்த பழங்களை உண்டவர்கள் உடனடியாக நிபாவின் பாதிப்பிற்கு ஆளானார்கள். தொடுதல், தும்மல், இருமல் மூலமாக நிபா வைரஸ் மனிதர்களுக்குள் வெகு வேகமாக பரவக்கூடியது. 2018 ஆண்டு கேரளாவின் மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களில் நிபா வைரஸ் பரவியது. 17 பேரை பலி கொண்ட இந்த வைரஸின் தாக்குதல் தீவிர தடுப்பு நடவடிக்கைகளால் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் நிபா வைரஸின் தாக்குதலுக்கு இதுவரை எந்த மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை. 2019 ஆண்டின் இறுதியில் புத்தாண்டை கொண்டாட தயாராகி கொண்டிருந்த சீனர்களை புரட்டி போட்டது கரோனா வைரஸ். சளி, காய்ச்சலில் தொடங்கி பலரின் உயிரை பறித்த நோய் கரோனா வைரஸால் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். கரோனா வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு புது வகையான வைரஸ் அது என்பதை அறிந்த ஆராய்ச்சியாளர்கள் அதனை நாவல் கரோனா வைரஸ் என்று குறிக்கும் விதமாக 2019 NCOV என்று பெயரிட்டுள்ளனர். பொதுவாக விலங்குகளில் காணப்படும் இந்த கரோனா வைரஸ் குடும்பத்தில் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் 6 வகையான வைரசுகள் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளன. தற்போது சீனாவில் தொடங்கி பரவிக்கொண்டிருப்பது 7வது வகை கரோனா வைரஸ். இதற்கு முன் உலகத்தை அச்சுறுத்திய சார்ஸ், மெர்ஸ் போன்ற நோய்களும் கரோனா வைரஸ் தாக்குதலால் ஏற்படுபவைதான். அந்த தாக்குதலால் ஏற்படும் நோய்களுக்கு சார்ஸ் என்றும் மெர்ஸ் என்றும் பெயரிட்டு விட்டதால் அவை வைரஸின் பெயரில் அழைக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த நாவல் கரோனா வைரஸ் தாக்குவதால் ஏற்படும் பாதிப்பிற்கு இன்னும் பெயரிடப்படவில்லை. அதனால் கரோனா வைரஸ் தாக்குதல் என்றே அழைக்கப்படுகிறது. இதுவரை உலகம் கண்ட பெரும்பாலான வைரஸ் நோய்கள் சாதாரண சளி, காய்ச்சல் போன்ற பாதிப்புகளில் இருந்துதான் தொடங்கி இருக்கின்றன. பெரும்பாலான உயிர் இழப்புகளும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், முதியவர்களுக்கு நிகழ்ந்திருக்கின்றன. எந்த தடுப்பு மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படாத சூழலிலும் புழக்கத்தில் இருக்கின்ற மருந்து வகைகளை கொண்டு நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. கொலைகார கொரோனாவால் அமெரிக்காவில் ஒரே நாளில் 865 பேர் பலி. வெள்ளை மாளிகை ஆட்டம். அமெரிக்காவில் ஒரே நாளில் 865 பேர் கொரோனா வைரசுக்கு பலியாகி இருப்பது வெள்ளை மாளிகையை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. கொரோனா வைரஸ் அதிதீவிரமாக பரவி வரும் நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது. அந்நாட்டில் 24,000 பேர் புதிதாக கொரோனாவுக்கு இலக்காகி இருக்கின்றனர். இதனால் அமெரிக்காவில் COVID-19 வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 1,90,000 நெருங்கி இருக்கிறது. கண்காணிப்பில் இருந்த 865 பேர் உயிரிழந்து விட்டதால் கொரோனா பலி எண்ணிக்கை 3,890 உயர்ந்து சீனாவையும் மிஞ்சிவிட்டது. அமெரிக்காவில் கொரோனா கட்டுக்கடங்காமல் பரவி வருவதால் அடுத்த 30 நாட்களுக்கு அரசின் வழிகாட்டுதல்களை உறுதியாக கடைபிடிக்குமாறு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். It's absolutely critical for the American people to follow the guidelines for the next 30 days. It's a matter of life and death, frankly. It's a matter of life and death. அமெரிக்காவின் அனைத்து மாநிலங்களிலும் வைரஸ் பரவல் தீவிரமாக இருப்பதால் பல்வேறு விளையாட்டு திடல்கள் மற்றும் மைதானங்கள் கொரோனா கண்காணிப்பு மையங்களாக மாற்றப்படுகின்றன. குறிப்பாக நியூயார்க் நகரம் முழுவதிலும் உள்ள பொது இடங்களில் மருத்துவ கூடாரங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. We couldn't be more grateful to the city and to everyone who has come out to support, even New Yorkers who have just passed by and said, how can I help? We've got them shoveling mulch and doing all kinds of things as volunteers because they saw the effort and they just wanted to join in and help.
பாதிப்பு குறித்து போதிய அளவில் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த அமெரிக்க அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. கொரோனா வைரஸ் ஏற்படுத்தப் போகும் பாதிப்புகள் குறித்த தகவல்களை ஆண்டின் தொடக்கத்திலேயே அமெரிக்க உளவுத்துறை அளித்திருந்தும் அதிபர் ட்ரம்ப் அதனை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்பது அவர்களது குற்றச்சாட்டு. கொலைகார கொரோனாவால் உலகம் நடுங்கிக் கொண்டிருக்க, அதில் உலக வல்லரசான அமெரிக்க மக்கள் ஒரே நாளில் 2600 பேர் பலியாகியுள்ளனர். அதனால் அமெரிக்க அதிபர் நடுக்கம். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பலியானவர்களின் எண்ணிக்கை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 2600 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இது அமெரிக்காவில் மட்டுமல்ல, எந்த ஒரு நாட்டிலும் இதுவரை ஒரே நாளில் ஏற்பட்ட மிகவும் அதிகபட்ச உயிரிழப்பாகும். அந்நாட்டில் மட்டும் இதுவரை 30,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அதில் முக்கியமாக நியூயார்க் நகரில் அதிகபட்சமாக 10,000க்கும் மேற்பட்டோர் மரணமடைந்துள்ளனர். இந்த சூழலில் வெள்ளை மாளிகையில் தினசரி நடக்கும் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் அதன் உச்சத்தை கடந்துவிட்டதாக தெரிவித்திருந்தார். மேலும் இந்த மாதத்திலேயே சில மாகாணங்கள் மீண்டும் திறக்கப்படலாம் என்றும், பொருளாதார தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் முயற்சியில் தற்போதைய நிலையில் அமெரிக்க மாகாணங்கள் வலுவான நிலையில் உள்ளது என்றும் கூறியிருந்தார். அமெரிக்க மாகாணங்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அந்நாட்டு அரசால் இன்று வெளியிடப்பட உள்ளது. பிரபல ஹாலிவுட் நடிகர் டாம் ஹாங்க்ஸ் மற்றும் அவரது மனைவி ரீட்டா வில்சன் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒரு அமெரிக்க தொலைக்காட்சி சேனலுக்கு குளோரோகுயின் மருந்தின் பக்க விளைவுகள் குறித்து ரீட்டா வில்சன் பேசியுள்ளார். தான் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தை எடுத்துக்கொண்ட பின் கடுமையான பக்க விளைவுகளை சந்தித்ததாகவும், தான் நடக்க முடியாமல் தசைகள் மிகவும் பலவீனம் அடைந்தது போல் உணர்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழக தரவின்படி நேற்றைய தினம் உலகளவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 20 லட்சத்தை தாண்டிய நிலையில் இன்றைய தினம் அந்த எண்ணிக்கை 20,64,000 கடந்துள்ளது. இதுவரை 1,37,000க்கும் மேற்பட்டோர் மரணமடைந்துள்ளனர். உலகளவில் 5,12,000க்கும் மேற்பட்டோர் கொரோனா வைரஸிலிருந்து மீண்டுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலின் மையப்புள்ளியாக விளங்கிய சீனாவின் வூஹான் நகரில் 76 நாட்கள் ஊரடங்கு நிலை அமலில் இருந்தது. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி ஊரடங்கு தளர்த்தப்பட்ட நிலையில் அந்நகரின் திருமண பதிவு நிலையங்களிலும் திருமண புகைப்படங்களை எடுக்கும் நிறுவனங்களிலும் கூட்டம் அலைமோதுவதாக கூறப்படுகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன் உலகளவில் கொரோனா வைரஸ் நோயாளிகள் பட்டியலில் முதலிடத்தில் இருந்த சீனா பின்னர் படிப்படியாக வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தி தற்போது 7வது இடத்தில் உள்ளது. தற்போதைய தரவுகளின்படி சீனாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 83,402 உள்ளது. இந்த சூழலில் பல வாரங்கள் கழித்து பெய்ஜிங்கில் உள்ளூர் பரவல் மூலம் கொரோனா வைரஸ் பரவி வருவது அந்நாட்டு அதிகாரிகளை கலக்கமடைய செய்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14,350 உள்ள நிலையில் இந்த வைரஸ் தொற்று அந்நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. சமீபத்திய தரவின்படி ஆஸ்திரேலியாவில் வேலையின்மை கடுமையாக அதிகரித்துள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் வைரஸ் தொற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த ஆஸ்திரேலியா தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், ஊரடங்கு நிலைக்கு செல்லாமல் தவிர்க்க இன்னும் விரிவான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியாவில் பின்பற்றப்படும் பாணியில் வைரஸ் தொற்று நோயாளிகளை கண்காணிக்கும் செயலி ஒன்றை வெளியிட இந்த வாரம் ஆஸ்திரேலிய அரசு முடிவு செய்திருந்தது. அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து முழு ஆதரவு தரும்படி ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் உலகை அச்சுறுத்தி வரும் நிலையில் தென்கொரியா அதன் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி முடித்துள்ளது. தென்கொரியா அதிபர் மூன் ஜே இனின் ஆளுங்கட்சி பெரும்பான்மை வெற்றியை பெற்றுள்ளது. தென்கொரியாவில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவர்கள் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அதில் 7,000க்கும் அதிகமானோர் வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். ஐக்கிய ராஜ்ஜியத்தில் கொரோனா வைரஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை 1 லட்சத்தை எட்டப்போகும் நிலையில் அங்கு ஊரடங்கு இன்னும் 3 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட உள்ளது. கொரோனா வைரஸ் பாதிப்பால் கடந்த 60 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த ஆண்டு ஆசியாவின் பொருளாதார வளர்ச்சி 1% கூட இல்லாத சூழல் உருவாகி இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. ஆசியாவில் செலவினம் தொடர்பான கட்டுப்பாடு கொள்கைகள் அரசுகள் சிறப்பாக செயல்படுத்தினால் 2021ஆம் ஆண்டில் பொருளாதார நிலை மேம்படும் என்றும் அந்த அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவு மிக கடுமையான வீழ்ச்சியை தெற்காசிய பொருளாதாரம் சந்திக்கும் என அண்மையில் உலக வங்கி எச்சரித்த நிலையில் ஆசியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த எச்சரிக்கை வெளிவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கொலைகார கொரோனாவால் உலகம் நடுங்கிக் கொண்டிருக்க, உலக வல்லரசுகளும்
பிதிகலங்கி போயிருக்கிறது. அதன் எதிரொலியாக இஸ்ரேல் அதிபரும் அமெரிக்க அதிபரும் கட்டி தழுவ வேண்டாம், கை குலுக்க வேண்டாம், தமிழரின் பாரம்பரிய தமிழ் அரச குடிகளின் நடைமுறைப்படி கையெடுத்து கும்பிடுவோம், பேச்சை துவங்கலாம் என நிகழ்ந்த நிகழ்ச்சி. இன்றைய சூழலில் உலகை அச்சுறுத்தும் ஒற்றை சொல் அச்சுறுத்தல் என்றால் சாதாரண அச்சுறுத்தல் அல்ல. பூமி பந்தின் எங்கோ ஒரு மூலையில் வசிக்கும் சாமானியன் முதல் ஆட்சி பொறுப்பிலும் அதிகார பீடத்திலும் அமர்ந்திருப்பவர் வரை அனைவரையும் கலங்கடித்திருக்கிறது கொரோனா வைரஸ். அயர்லாந்து பிரதமர் லியோ வர்த்தகரை சந்தித்தபோது கொரோனா வைரஸ் பீதியால் கைகுலுக்க மறுத்து இருகரம் கூப்பி வணக்கம் சொன்னார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். கொரோனா பரவாமல் தடுக்க பரஸ்பரம் கைகுலுக்கிக் கொள்ள வேண்டாம், கைகூப்பி வணக்கம் சொல்லுங்கள் என்றார் இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு. What are we going to do? It's sort of a weird feeling. And we said at the same time we did this. ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் பீட்டர் டட்டனுக்கும் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சின் மனைவி பெகோனோ கோமஸுக்கும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் மனைவி சோஃபி கிரகோயர் ட்ரூடோவிற்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கால்பந்து வீரர் முதல் ஹாலிவுட் நடிகர் வரை பல தரப்பட்ட மனிதர்களும் ஆளுமைகளும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் உலகையே அச்சுறுத்தும் இந்த கொரோனா வைரஸ் உருவான இடம் சீனாவின் உகான் நகர். உருவாகி 1.5 மாதத்தில் உலகம் முழுவதும் சுமார் 160க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியிருக்கிறது கொரோனா. இந்த நோய் தொற்றுக்கு இலக்கானவர்களின் எண்ணிக்கை 2 லட்சத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியா, அமெரிக்கா, சீனா, ஸ்பெயின், ஈரான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கொரோனாவை பேரிடராகவும் மிகப்பெரிய சுகாதார நெருக்கடியாகவும் பெருந்தொற்றாகவும் அறிவித்திருக்கின்றன. கொரோனாவால் உருவாக்கப்பட்ட இந்த சுகாதார நெருக்கடி உலகை மீண்டும் 2008ஆம் ஆண்டுக்கு அழைத்துச் சென்றிருக்கிறது. அதென்ன 2008ஆம் ஆண்டு? ஆம், சமீப காலத்தில் உலகம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது 2008ஆம் ஆண்டில்தான். அந்த நெருக்கடியே விஞ்சும் அளவுக்கு கொரோனாவால் உலக பொருளாதாரம் முடங்கும் என்று வருகின்ற ஆய்வுகள் நமக்கு கூடுதல் பதற்றத்தை கொடுக்கின்றன. வர்த்தக போரை எதிர்கொண்டு போராடிக் கொண்டிருந்த சீனாவுக்கு மற்றொரு பேரிடியாக கொரோனா தாக்கியிருக்கிறது. கொரோனாவால் உலகம் முழுவதும் ஏற்பட்ட உயிரிழப்பு, பாதிப்பு என இரண்டுமே சீனாவில்தான் மிக அதிகம். உழைப்பிற்கும் உற்பத்திக்கும் பெயர் போன சீன நாட்டின் பல தெருக்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன. பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். ஆலைகளுக்குள் மூச்சுக்காற்று கேட்கும் அளவுக்கு அமைதி நிலவுகிறது. பல்வேறு துறைமுகங்கள், விமான நிலையங்கள் ஆகியவற்றின் செயல்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டின் முதல் 2 மாதங்களில் சீனாவின் தொழில்துறை உற்பத்தி 13.5 விழுக்காடு அளவிற்கு சரிந்திருக்கிறது. நகர்ப்புற வேலையின்மை 6.2 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. சில்லறை வர்த்தகம் 20.5 விழுக்காடு சரிந்திருக்கிறது. சொத்து முதலீடுகள் 24.5 விழுக்காடு சரிந்துள்ளது. சீனாவின் வளர்ச்சி விகிதம் 5.3 விழுக்காடாக சரியும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தின் முடிவில் இந்த சரிவு மேலும் பல மடங்கு அதிகரித்திருக்கக்கூடும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். சுமார் 45 ஆண்டுகளுக்கு பிறகு சீன மக்கள் குடியரசு ஒரு மிகப்பெரிய சமூக பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. சீன கம்யூனிச புரட்சியாளர் மாவோ 1976ஆம் ஆண்டில் மறைந்தபோது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொருளாதார சமூக நெருக்கடியை சீனா எதிர்கொண்டிருந்தது. அதன் பிறகு இவ்வளவு பெரிய நெருக்கடியை சீனா இதுவரை எதிர்கொண்டதில்லை. சீனா எதிர்கொண்டுள்ள இந்த நெருக்கடியும் பொருளாதார இழப்பும் சீனாவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகையும் பாதிக்க செய்யும் அளவுக்கு தீவிரமானவை. கல்வி, வர்த்தகம் என உலக நாடுகள் அனைத்தும் சீனாவோடு நேரடி தொடர்பு கொண்டவை. கிட்டத்தட்ட உலகின் அனைத்து நாடுகளுக்கும் சீனாவுடன் வர்த்தக தொடர்பு இருக்கிறது. 160 நாடுகளுக்கும் மேல் கொரோனா வைரஸ் மிக விரைவாக பரவியதற்கு இது ஒரு முக்கிய காரணம்.
சீனாவின் வர்த்தக முடக்கத்தால் அதிகளவில் இழப்பை சந்திக்கக்கூடும் உலகின் முதல் 15 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருக்கும் என்ற ஐநா சபையின் வர்த்தக மற்றும் மேம்பாட்டு ஆய்வறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. சீனாவின் உற்பத்தி முடக்கத்தால் இந்தியா 2310 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தக இழப்பை எதிர்கொள்ளக்கூடும் என்றும் அந்த ஆய்வு முடிவு எச்சரிக்கிறது. ஆனால் மற்ற முன்னேறிய பொருளாதார நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியா எதிர்கொள்ளப் போகிற வர்த்தக இழப்பு குறைவுதான் என்று சற்றே ஆறுதல் கொள்ளலாம். சீனாவின் உற்பத்தி முடக்கத்தால் ஐரோப்பிய ஒன்றியம் 1.14 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கும், அமெரிக்கா சுமார் 43,000 கோடி ரூபாய் அளவுக்கும், ஜப்பான் 38,520 கோடி ரூபாய் அளவுக்கும், தென்கொரியா 28,149 கோடி ரூபாய் அளவுக்கும் வர்த்தக இழப்பை சந்திக்கக்கூடும் என்று ஐநா ஆய்வு முடிவுகள் கூறுகிறது. சீன உற்பத்தி முடக்கத்தால் ஒட்டுமொத்தமாக உலக நாடுகள் சந்திக்கப் போகிற வர்த்தக இழப்பு 3.70 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடுமையானதாக இருக்கும் என்கிறது ஐநா ஆய்வு. ஒட்டுமொத்தமாக 2020ஆம் ஆண்டில் கொரோனா வைரஸால் உலக பொருளாதாரத்தில் 74 லட்சம் கோடி ரூபாய் முதல் 150 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்று ஐநாவின் வர்த்தக மற்றும் மேம்பாட்டு ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. சீனாவுக்கு அடுத்து அதிக உயிரிழப்புகளையும் பாதிப்பையும் சந்தித்திருக்கக்கூடிய இத்தாலி, ஈரான், ஸ்பெயினிலும் நிலைமை மோசமாகி இருக்கிறது. மக்கள் வீட்டை விட்டு வெளியேற இத்தாலி, ஸ்பெயினில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசியமில்லாத அனைத்து கடைகளையும் மூட பிரான்ஸ் உத்தரவிட்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. 160க்கும் மேற்பட்ட நாடுகளில் மிக வேகமாக பரவியுள்ள கொரோனாவை கட்டுப்படுத்த வழி தெரியாமல் உலக நாடுகள் திணறி வருகின்றன. இதனால் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் சரிவை காணும் என்று சர்வதேச நாணய நிதியம் கூறுகிறது. 2020ஆம் ஆண்டில் உலக பொருளாதார வளர்ச்சி 3.3 விழுக்காடாக இருக்கும் என்று கணித்திருந்த சர்வதேச நாணய நிதியம் தற்போது வளர்ச்சி விகித மதிப்பீட்டை 2.9 விழுக்காடாக குறைத்திருக்கிறது. கொரோனா தாக்குதலால் 2.2 விழுக்காடு வளர்ச்சியை மட்டுமே நடப்பாண்டில் உலகம் பெறும் என்றும் பேங்க் ஆஃப் அமெரிக்கா கார்ப்பரேஷன் கணித்திருக்கிறது. ஆனால் 2020ஆம் ஆண்டில் உலகின் உண்மையான வளர்ச்சி விகிதம் 1.6 விழுக்காடாக மட்டுமே இருக்கும் என்றும் ப்ளூம்பர்க் ஆய்வு கூறுகிறது. கொரோனா தாக்கிய நாடுகளுக்கு மற்ற நாடுகள் விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து சேவைகளை பரவலாக நிறுத்தி இருக்கின்றன. இதனால் சரக்கு போக்குவரத்து கடுமையாக முடங்கியிருக்கிறது. ஐரோப்பியர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைய 1 மாதத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் தடை விதித்த மறுநாளே அமெரிக்க பங்குச்சந்தை டோவ் ஜோன்ஸில் 33 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 10 விழுக்காடு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்களின் செயல்பாடுகள் முடங்கி இருப்பதால் 8 கோடி பேரின் வேலைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக மூடிஸ் ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது. இது அமெரிக்காவில் வேலைவாய்ப்பில் உள்ள மக்களின் எண்ணிக்கையில் சரிபாதியாகும். கடந்த வாரத்தில் ஐரோப்பிய பங்குச்சந்தை 12 விழுக்காடு வரையும், ஆஸ்திரேலிய பங்குச்சந்தை 7.6 விழுக்காடும் சரிவை கண்டுள்ளன. ஆசிய பசிபிக் பங்குச்சந்தைகள் மார்ச் 2வது வாரத்தில் 12.8 விழுக்காடு சரிவை கண்டுள்ளன. ஜனவரி 30ஆம் தேதி மும்பை பங்குச்சந்தையின் சந்தை மூலதன மதிப்பு 157.6 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. அன்றுதான் இந்தியாவில் முதல் கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. அதன் பிறகு இந்திய பங்குச்சந்தையில் காணப்பட்ட தொடர் சரிவால் தற்போது மும்பை பங்குச்சந்தையின் சந்தை மூலதன மதிப்பு 125 லட்சம் கோடி ரூபாயாக சரிந்துள்ளது. மார்ச் 13ஆம் தேதியன்று வர்த்தகம் தொடங்கிய சில நிமிடங்களில் 10 விழுக்காட்டிற்கு மேல் சரிவு காணப்பட்டதால் சென்செக்ஸ் நிப்டி 2 வர்த்தகத்தையும் 45 நிமிடங்களுக்கு நிறுத்தி வைக்கும் நிலை உருவானது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பங்குச்சந்தை வர்த்தகத்தை நிறுத்தி வைக்கும் அளவுக்கான கடும் சரிவை எதிர்நோக்கியது. வங்கிகள், தகவல் தொழில்நுட்பம், நிதித்துறை, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறைகளின் பங்குகள் கடுமையாக சரிந்திருக்கின்றன. ரிலையன்ஸ் நிறுவனம் 7 விழுக்காடு அளவுக்கு சரிவை கண்டது. 2008ஆம் ஆண்டு உலக பொருளாதார நெருக்கடியின் போது கூட கடுமையாக பாதிக்கப்படாத இந்தியா தற்போது கொரோனாவிடம் தப்ப முடியாமல் வசமாக சிக்கியிருக்கிறது. உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து இந்தியா மட்டும் தப்பிக்க முடியாது என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளார். இந்தியாவிலும் கொரோனா தொற்று மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது.
கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 150ஐ நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 5200 பேர் நாடு முழுவதும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. ஐரோப்பியா, இங்கிலாந்து நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு மார்ச் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஓமன், குவைத், கத்தார் உள்ளிட்ட ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வரும் பயணிகள் கட்டாயம் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவர் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதேபோல ஏப்ரல் 14 வரை சுற்றுலா விசாக்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு விடுமுறை அறிவித்திருக்கிறது. தியேட்டர்கள், ஷாப்பிங் மால்கள், நீச்சல் குளங்கள், கலாச்சார மற்றும் சமூக கூடங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஐடி நிறுவனங்கள் பல வீட்டிலிருந்து வேலை செய்ய ஊழியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளன. விமான நிலையங்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன. பயணிகள் இல்லாமல் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. ரயில் பயணங்களை கூட அவசியமின்றி மேற்கொள்ள வேண்டாம் என மத்திய மாநில அரசுகள் அறிவுறுத்தியிருக்கின்றன. தமிழகத்திலிருந்து வட இந்தியா நோக்கி சென்ற பயணிகள் ரயிலை நடுவழியில் நிறுத்தி பயணிகளுக்கு கொரோனா நோய் தொற்று உள்ளதா என சோதனை நடத்தும் அளவுக்கு அச்சம் தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு உள்ளவர்களின் எண்ணிக்கை மிக மிகச் சொற்பம் என்றாலும் வட இந்தியாவிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் தொற்று பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதால் அச்சம் அதிகரித்திருக்கிறது. கொரோனா வைரஸ் தாக்குதலால் தமிழகத்திலும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பாதிக்கப்பட்டுள்ள மிக முக்கிய துறைகளில் ஒன்று சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை. ஊட்டி, கொடைக்கானல், முதுமலை புலிகள் காப்பகம், பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள், கன்னியாகுமரி, திருவள்ளுவர் சிலை உள்ளிட்ட தமிழகத்தின் பிரதான சுற்றுலா தலங்களில் அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா அச்சம் காரணமாக நாடு முழுவதும் பலர் தங்களது பயணங்களை ஏற்கனவே ரத்து செய்துவிட்டனர். சிக்கிம் மாநிலத்திற்கு சுற்றுலா செல்ல அனைத்து வெளி மாநிலத்தவருக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரிகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் விடுமுறை அறிவித்திருப்பதால் யாரும் சுற்றுலா செல்லக்கூடாது என தமிழக அரசு எச்சரித்திருக்கிறது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஒட்டுமொத்தமாக இந்தியா சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையில் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் 60 விழுக்காடு வருவாய் சரியும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. சுமார் 8500 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பை இந்திய சுற்றுலாத்துறை எதிர்கொள்ளப் போகிறது என்று அந்த துறையினர் கவலை தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மூலம் இந்தியா ஆண்டுக்கு 2200 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்டி வருகிறது. மாதம் ஒன்றுக்கு 10 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியா வருகின்றனர். ஆனால் அனைத்து விசாக்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மிகப்பெரிய வருவாய் இழப்பை இதன் மூலம் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடிக்கு இந்திய சுற்றுலாத்துறை தள்ளப்பட்டுள்ளது. 2018-19 நிதியாண்டில் இந்தியா 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜவுளித்துறை வருவாயில் 60 விழுக்காடு வருவாய் ஏற்றுமதி வர்த்தகத்தின் மூலம்தான் கிடைக்கிறது. அதிலும் 1/3 பங்கு ஏற்றுமதி ஐரோப்பிய நாடுகளை நம்பியே இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் கொரோனா வைரஸ் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் நிறுவனங்கள் பலவும் மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் புதிய ஆர்டர்கள் இல்லாமல் இந்தியாவில் ஜவுளி ஏற்றுமதி அடுத்த சில வாரங்களுக்கு கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் அந்த துறையினர் கூறுகின்றனர். இந்திய ஜவுளி தொழில்களின் முக்கிய மையமாக திகழும் திருப்பூர் நகரம் இதனால் நேரடியாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் அனைத்து பெருவணிக வளாகங்களும் மூடப்பட்டிருப்பதால் உள்நாட்டு ஜவுளி வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட போகும் இழப்பு குறித்து முன்கூட்டியே மதிப்பிட முடியவில்லை என்றும் அந்த துறையினர் கூறுகின்றனர். அதேபோல சீனாவை நேரடியாக சார்ந்திருக்கும் முக்கியமான துறைகளில் ஒன்று மின்னணு பொருட்கள் துறை. நுகர்வோர் சாதனங்கள் இறக்குமதியில் சுமார் 45 விழுக்காடு அளவுக்கு சீனாவையே நம்பியுள்ளது இந்தியா. தற்போது சீனாவில் உற்பத்தி ஆலைகள் முடங்கியிருப்பதால் தொலைக்காட்சி, ஏசி பெட்டிகளுக்கான பாகங்கள் இறக்குமதி கடுமையாக பாதிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்தியாவின் ஒட்டுமொத்த மொபைல் இறக்குமதியில் 50 விழுக்காட்டிற்கும் அதிகமான சந்தை மதிப்பை ஆக்கிரமித்து வைத்திருப்பது சீன நிறுவனங்களே. கொரோனா பீதியால் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் மொபைல் போன் இறக்குமதி 15 விழுக்காடு சரியும் என்று கவுண்டர் பாயிண்ட் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. நுகர்வோர் சாதனங்கள் இறக்குமதியில் அடுத்த 3 மாதங்களுக்கும் இதன் தாக்கம் தொடரும் என்றும் ஆய்வறிக்கை கூறுகிறது. சீனாவில் கொரோனா வைரஸ் உருவானது முதல் தற்போது வரை கொரோனா வைரஸை பற்றிய வதந்தி ஒன்று இந்தியாவில் சமூக ஊடகங்களிலும் வாட்ஸ்ஆப்பிலும் பரவி வருகிறது.
கோழி இறைச்சி மூலம்தான் கொரோனா வைரஸ் பரவுகிறது என்ற வதந்திக்கு மத்திய மாநில அரசுகள் பலமுறை விளக்கம் அளித்துவிட்ட பிறகும் கூட இன்னமும் மக்கள் மனதில் அந்த அச்சம் நீங்கவில்லை. இதனால் நாடு முழுவதும் கோழி இறைச்சி விற்பனை ஒரே வாரத்தில் 30 விழுக்காடு அளவிற்கு சரிந்திருக்கிறது. சில்லறை விற்பனையில் 1 கிலோ கோழி 50 ரூபாய் என்ற அளவுக்கு சில பகுதிகளில் சரிவு காணப்பட்டது. மொத்த விலையில் ஒரு கோழியை 25 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நெருக்கடிக்கு கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் தள்ளப்பட்டனர். நாமக்கல்லிலிருந்து கோழி இறைச்சி மற்றும் முட்டை ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு வர்த்தகம் தடைப்பட்டிருக்கிறது. 20 கோடி முட்டைகள் தேங்கி இருக்கின்றன. நாள் ஒன்றுக்கு சுமார் 2 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக நாமக்கல் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். 80,000 கோடி ரூபாய் வர்த்தக மதிப்புடைய இந்த துறை கடுமையாக பாதிக்கக்கூடும் என்று அச்சம் தெரிவிக்கின்றனர். கோழி விற்பனை சரிந்துள்ள அதே வேளையில் சென்னையில் மீன்கள் விலை திடீரென எகிரி இருக்கிறது. இருப்பினும் ஒட்டுமொத்த இந்தியாவின் மீன் ஏற்றுமதி கொரோனா பாதிப்பால் கேள்விக்குறியாக உள்ளது. இந்தியாவின் 3 முக்கிய மீன் ஏற்றுமதி நாடுகளாக அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், சீனா உள்ளன. சீனாவுக்கான ஏற்றுமதி தடைபட்டிருக்கக்கூடிய நிலையில் ஐரோப்பா, அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி என்னவாக போகிறது என இன்னும் முழுமையாக தெரியவில்லை என்கின்றனர் வர்த்தகர்கள். ஆனால் ஏற்றுமதிக்கான தேவை கடுமையாக சரிந்துள்ளது என்பதை மட்டும் அந்த துறையினர் கூறுகின்றனர். வர்த்தக இழப்பு மட்டுமின்றி மற்றொரு முக்கிய நெருக்கடியையும் இந்தியா எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. கொரோனாவால் இதுவரை தீவிரமாக பாதிக்கப்பட்டுள்ள சீனா, இத்தாலி, ஈரான், தென்கொரியா, ஐரோப்பா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை காட்டிலும் இந்தியாவின் சுகாதார கட்டமைப்பு அவ்வளவு பலம் பொருந்தியது அல்ல. சுகாதார வசதிகளில் உலகின் மிக வளமான பகுதியாக அறியப்படும் ஐரோப்பிய நாடுகளே கொரோனா வைரஸ் பரவுவதையும் உயிரிழப்பையும் கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறி வருகின்றன. ஐரோப்பிய நாடுகளில் 1000 பேருக்கு 5.6 என்ற விகிதத்தில் மருத்துவமனை படுக்கைகளும் 3.6 என்ற விதத்தில் மருத்துவர்களும் உள்ளனர். ஆனால் இந்தியாவிலோ 1000 பேருக்கு 0.7 என்ற விகிதத்தில் மருத்துவமனை படுக்கைகளும் 0.8 என்ற விகிதத்தில் மருத்துவர்களும் உள்ளனர். தற்போதைய நிலையில் பொருளாதார நெருக்கடி எதிர்கொள்வது மட்டும் இந்தியாவின் கண்முன் உள்ள சவால் அல்ல. சுகாதார சீரழிவை தடுப்பதும் அதைவிட மிகப்பெரிய சவாலே. கொலைகார கொரோனாவால் உலகம் நடுக்கம் ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காவில் மக்கள் தொடர்ந்து இறப்பு நிலை அதிகரிப்பதால் அந்நாடு பதட்டத்தில் உள்ளது. அமெரிக்காவில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தாலும் உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்த முடியாமல் டொனால்டு டிரம்ப் அரசு திணறி வருகிறது. அமெரிக்காவில் 50 மாநிலங்களிலும் கோவிட்-19 வைரஸ் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. ஒரே நாளில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த 2000 பேர் உயிரிழந்துவிட்டனர். இதனால் அமெரிக்காவில் கொரோனா ஏற்படுத்திய மரணங்கள் 41,000 கடந்திருக்கிறது. இதுவரை 7,64,000 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நியூயார்க்கில் தான் கொரோனா பலி அதிக அளவில் இருக்கிறது. We lost another 507 New Yorkers, and those are not just very large numbers we see. That's every number is a face and a family and a brother and a sister and a mother and a father and people who are in pain today and will be in pain for a long period of time. இதனிடையே தனிமைப்படுத்துதல் நடவடிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி அமெரிக்காவில் போராட்டங்களும் முளைக்க தொடங்கியுள்ளன. கலிபோர்னியாவின் என்சினிடாஸ் நகரில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அமெரிக்க அதிபருக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். பல்வேறு மாநிலங்களில் முளைத்து வரும் போராட்டங்கள் அதிபர் டிரம்பிற்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து முடங்கியுள்ள தொழில்களை ஒன்றன் பின் ஒன்றாக இயல்புக்கு கொண்டுவர டொனால்டு டிரம்ப் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார். இதையடுத்து மாநில ஆளுநர்கள் உடனான அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு டிரம்ப் அழைப்பு விடுத்திருக்கிறார். கொலைகார கொரோனாவால் விழிபிதுங்கும் அமெரிக்கா. வீட்டு வேலை செய்பவர்களுக்கு கூட லட்சக்கணக்கில் சம்பளம். ஆனால் இன்று எந்த வேலையும் இல்லை. பெரும் நிறுவனங்களெல்லாம் மூடல், வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பு,
நாடே பதட்டம். அமெரிக்காவில் வீட்டு வேலை பார்க்கறவங்களுக்கு கூட லட்சக்கணக்கில் சம்பளம் வருமாமே நம்மூர் ரூபாய் கணக்குப்படி. இப்படி நாம் வாயை பிளந்தது எல்லாம் பழைய கதை. கொரோனா எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போட்டு விட்டது. அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு 2 லட்சத்தை தாண்டி விட்டது. பலி 5000 கடந்து விட்டது. கொரோனா மாதிரியே இன்னொரு பிரச்சனை அமெரிக்காவில் பூதாகரமாக கிளம்பி இருக்கு. கொரோனாவை கட்டுப்படுத்த நாடு முழுக்க ஏராளமான கம்பெனிகள் மூடப்பட்டு விட்டன. இன்றைய கணக்குப்படி அமெரிக்காவில் 1.5 கோடி பேர் வேலை இழந்து விட்டனர். வேலை வாய்ப்பின்மையை குறைக்க அமெரிக்க அரசும் தொழிலதிபர்களும் எடுத்த தொடர் முயற்சிகளால் கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான புதிய கம்பெனிகள் முளைத்தன. அதன் மூலம் கோடிக்கணக்கானவர்கள் வேலை வாய்ப்பு பெற்றனர். கொரோனாவால் ஏறக்குறைய புதிய கம்பெனிகள் எல்லாம் மூடப்பட்டு கோடிக்கு அதிகமானவர்களின் வேலை பறிப்போய்விட்டது. வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் ஏராளமான குடும்பங்கள் தவிக்கின்றன. வேலை இழந்தோர் எண்ணிக்கை இன்னும் பல லட்சம் அதிகரிக்கக்கூடும் என சொல்லப்படுகிறது. அமெரிக்காவில் வேலையில்லாதவர் நலனுக்காக அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் என்ற திட்டம் நீண்ட காலமாக அமலில் இருக்கு. அரசின் நிதி உதவியோடு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் வேலையில்லாத ஒருவருக்கு மாதம் $385 வழங்கப்படும். அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 30,000. கொரோனா வைரஸ் பாதிப்பை சமாளிக்க $2.2 டிரில்லியன் நிவாரண திட்டத்தை கடந்த வாரம் அதிபர் டிரம்ப் அறிவித்தார். அதன்படி வேலையில்லாத ஒரு நபருக்கு வாரத்துக்கு $600 வீதம் 4 மாதங்களுக்கு கிடைக்கும். $600 என்றால் இந்திய ரூபாயில் 46,000 ரூபாய். இதனால் அமெரிக்காவில் வேலை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் கோடிக்கணக்கானவர்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் கேட்டு விண்ணப்பிக்க துவங்கிவிட்டனர். இன்சூரன்ஸ் அலுவலகங்களுக்கு சுனாமி போல விண்ணப்பங்கள் வந்து குவிந்து வருகிறது. கடந்த வாரம் 33 லட்சம் பேர் வேலையில்லாதோர் இன்சூரன்ஸ் கேட்டு விண்ணப்பித்தனர். இது இந்த வாரம் டபுளாக அதிகரித்து 67 லட்சமாக உயர்ந்துள்ளது. 2 வாரங்களில் 1 கோடி பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் கேட்டு விண்ணப்பித்ததால் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் திக்குமுக்காடி போயிருக்கின்றன. 1982 அக்டோபர் கடைசி வாரத்தில் 7 லட்சம் பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் கேட்டு விண்ணப்பித்ததுதான் உச்சபட்சமாக இருந்தது. அந்த எண்ணிக்கையை கொரோனா முறியடித்துள்ளது. 2 வாரத்தில் 1 கோடி பேர் வேலையற்றோர் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பம் செய்திருப்பது குறைவுதானாம். கொரோனாவால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதால் சுய தொழில் செய்பவர்கள், ஆன்லைன் பேஸ்டு பணியாளர்களும் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இது இன்னும் பல லட்சம் பேரை விண்ணப்பம் செய்ய வழிவகுத்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் சொல்கின்றனர். கொரோனாவுக்கு முன் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்தவர்கள் எண்ணிக்கை வாரத்துக்கு தோராயமாக 2 லட்சம் தான். கொரோனாவுக்கு பின் தொடர்ச்சியாக நிறுவனங்கள் மூடப்பட்டு வருவதால் உதவித்தொகை கேட்டு மனு செய்பவர்கள் எண்ணிக்கை 3000% அதிகரித்துள்ளது. வேலையில்லாதோரின் விகிதம் மார்ச் மாதத்தில் 3.5% இருந்தது. அமெரிக்க வரலாற்றில் வேலைவாய்ப்பற்றோரின் விகிதம் 50 ஆண்டுகளில் மிகவும் குறைவாக இருந்தது போன மாதத்தில்தான். வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் மேலே மேலே போய்கொண்டிருந்த அமெரிக்காவின் தொடர் முன்னேற்றத்துக்கு கொரோனா முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது. நடப்பு நிதியாண்டின் 2ஆம் காலாண்டில் வேலைவாய்ப்பற்றோர் விகிதம் 30% எட்டும் அபாயம் இருப்பதாக செயின்ட் லூயிஸ் பெடரல் ரிசர்வ் பேங்க் தலைவர் ஜேம்ஸ் புல்லட் கணித்துள்ளார். அமெரிக்காவின் வேலைவாய்ப்பு துறையை பொறுத்தவரையில் இது மிகப்பெரிய பேரழிவு காலம் என பொருளாதார வல்லுநர்கள் சொல்கின்றனர். வரும் நாட்களில் ஏராளமான அமெரிக்கர்கள் நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என PNC பினான்சியல் சர்வீசஸ் குரூப்பின் தலைமை பொருளாதார வல்லுநர் குஸ்பாச்சர் கூறினார். அமெரிக்காவுக்கே இந்த நிலைமைனா இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி இப்படி பல ஐரோப்பிய நாடுகள் என்னாகுமோ தெரியவில்லை. இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் இந்தியாவின் நிலையை எண்ணி ஒரு கணம் கவலைப்படாமல் இருக்க முடியாது. கொலைகார கொரோனாவால் உலக வல்லரசுகளே திண்டாட்டம். உலக சுகாதார நிறுவனத்தின் மீது அமெரிக்க அதிபர் தொடர்ந்து குற்றச்சாட்டு. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் காரணமாக இதுவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 20 லட்சத்தை நெருங்கி வருகிறது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 1,26,000 உள்ளது. தோராயமாக 4,86,000 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா பிரச்சினையில் உலக சுகாதார அமைப்பின் மீது தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்த அமைப்பிற்கான உதவித்தொகையை நிறுத்துவதாக அறிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் உலக சுகாதார நிறுவனத்திற்கு அமெரிக்கா சார்பில் $400 மில்லியன் உதவித்தொகை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டிரம்பின் இந்த நடவடிக்கைக்கு பதிலளித்துள்ள ஐநா சபை தலைவர் உலக சுகாதார அமைப்பிற்கான நிதி உதவியை நிறுத்தும் நேரம் இது கிடையாது என தெரிவித்துள்ளார்.
கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பான தனது அடிப்படை பணியிலிருந்து தவறிவிட்டதாகவும் இந்த வைரஸ் தொற்று பரவல் குறித்த உண்மைகளை மூடி மறைத்ததாகவும் உலக சுகாதார அமைப்பு மீது ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஐரோப்பாவில் கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள இத்தாலியில் தினசரி புதிதாக கொரோனா உறுதி செய்யப்படும் எண்ணிக்கை கடந்த ஒரு மாதத்தில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. இருப்பினும் அந்நாட்டில் தினசரி கொரோனா பலி எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம்தான் இருக்கிறது. கொரோனா தடுப்பில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தென்கொரியாவில் பொதுத் தேர்தல் நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடிக்கு வரும் வாக்காளர்கள் 1 மீட்டர் இடைவெளி விட்டு நிற்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வாக்காளர்களுக்கு உடல் வெப்பம் பரிசோதிக்கப்பட்டு கிருமிநாசினிகளை கொண்டு கைகளை சுத்தப்படுத்திய பிறகே வாக்குச்சீட்டு அளிக்கப்படுகிறது. அந்த நாட்டில் சுமார் 44 மில்லியன் வாக்காளர்கள் உள்ளனர். தென்கொரியாவில் எந்த காலத்திலும் எந்த காரணத்திற்காகவும் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதில்லை. 1952ஆம் ஆண்டு கொரிய போர் நடைபெற்ற நாட்களில் கூட அந்நாட்டில் தேர்தல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவைப் போலவே கொரோனா தடுப்பில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தைவானில் நேற்று புதிய கொரோனா தொற்றுகள் ஏதும் பதிவாகவில்லை. 23 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட அந்த நாட்டில் இதுவரை 393 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று உள்ளவர்களை விரைவாக கண்டறிந்து தனிமைப்படுத்தி அவர்களுடன் தொடர்புடையவர்களை உடனடியாக பரிசோதித்ததே தைவானின் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. சிங்கப்பூரை பொறுத்தவரை அந்நாட்டில் புதிய கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கை நேற்றும் அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் அங்கு புதிதாக 334 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நாட்டில் மொத்த கொரோனா தொற்று எண்ணிக்கை 3000-ஐ தாண்டியுள்ளது. குறிப்பாக கடந்த சில நாட்களில் சமூக பரவல் காரணமாக அதிக தொற்றுகள் பதிவாகி வருகின்றன. சிங்கப்பூரின் கொரோனா தொற்று மையமாக வெளிநாட்டு தொழிலாளர்களின் தங்கும் முகாம்கள் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து அந்த இடங்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. தற்போது அந்நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருக்கும் கட்டுப்பாடுகளை மீறுவோருக்கு அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களிடையே கண்டறியப்படும் கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. நேற்று அந்நாட்டில் கொரோனா உறுதி செய்யப்பட்ட 46 பேரில் 36 பேர் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களாவர். குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து சீனாவுக்கு வரும் நபர்கள் அதிக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. டென்மார்க்கில் அமல்படுத்தப்பட்டிருந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தளர்த்தும் வகையில் முதற்கட்டமாக அந்நாட்டில் நர்சரி மற்றும் தொடக்கப் பள்ளிகள் இன்று திறக்கப்பட உள்ளன. புதிய கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் கூடிய விரைவில் படிப்படியாக கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஜெர்மனி அரசும் சில கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து ஆலோசித்து வருகிறது. ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழக தரவுகளின்படி பிரிட்டனில் இதுவரை சுமார் 94,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் ஊரடங்கு நிலையானது தொடர்ந்து வருகிறது. கொரோனா காரணமாக பொருளாதார ரீதியாக எதிர்வரும் காலங்கள் கடுமையானதாக இருக்கும் என அந்நாட்டின் நிதிச் செயலர் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் அனைத்து தொழில்களையும் அரசால் பாதுகாப்பது என்பது இயலாத காரியம் எனவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். தற்போதைய சூழலில் பொருளாதாரத்தை விட மனித உயிர்களை காப்பதே முக்கியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொலைகார கொரோனாவால் அமெரிக்காவே ஆட்டம். 2 நாளில் 5,000 மக்கள் பலி. அமெரிக்க நாடு பெரும் பீதியில் உள்ளது. 2 நாட்களில் 5,000 உயிர்களை கொரோனா வைரஸ் பறித்து சென்று இருப்பது அமெரிக்காவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்நாட்டில் உள்ள 50 மாநிலங்களிலும் கொரோனா வைரஸ் அதி தீவிரமாக பரவி வருகிறது. ஒரே நாளில் 30,000 பேர் கோவிட்-19 வைரசுக்கு இலக்காக இருக்கின்றனர். பாதிப்பும் பலியும் நியூயார்க் மாநிலத்தில் தான் கட்டுக்கடங்காமல் உள்ளது. அங்கு ஒரே இரவில் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சற்றும் பலன் தராத நிலையில் மாநில ஆளுநர்களுடன் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், துணை அதிபர் மைக் பென்ஸ் ஆகியோர் அவசர ஆலோசனை நடத்தியுள்ளனர். We told the governors once again today that by our best estimates, we have enough testing capacity today for every state in America to go to phase 1 if they meet the other criteria of 14 days of reduced cases and sufficient hospital capacity to prepare for any eventuality that may occur. Once again, we have enough testing capacity for every state in America to go to phase 1, but we assured the governors today that we're going to continue to work around the clock to expand the testing capacity, support supplies, and to support their efforts to encourage social distancing and the very mitigation efforts that the American people have been doing that have brought us the progress that we see all across the country today.
இதனிடையே நியூயார்க் நகர நிர்வாகம் மற்றும் 2 மருத்துவமனைகள் மீது மாநில செவிலியர் சங்கம் வழக்கு தொடுத்திருக்கிறது. கொரோனா பிரிவில் பணியாற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கப்படவில்லை என்பது அமெரிக்க செவிலியர்களின் குற்றச்சாட்டு. Worse population, a lot of brown and black people, worse care, worse living conditions, and many of our population has to go to work. We are the essential workers, food delivery people, transit workers, nurses, and we have the highest death rates. So our motto is, we're essential, we're not expendable. கொரோனா தொற்று ஏற்பட்டு உள்ளவர்களின் எண்ணிக்கை அமெரிக்காவில் கிடுகிடுவென அதிகரித்து 8 லட்சத்தை நெருங்கியிருக்கிறது. ஒரே நாளில் 2000 பேர் பலியாகிவிட்டதை அடுத்து உயிரிழப்பும் 42,500 தாண்டிவிட்டது. கொத்து கொத்தாக நேரிடும் உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்த வழி தெரியாமல் வல்லரசு என்று அறியப்பட்ட அமெரிக்கா திணறிக் கொண்டிருக்கிறது. கொலைகார கொரோனாவால் அமெரிக்க பொருளாதாரம் ஆட்டம், அதை மீண்டும் சீர்தூக்கி நிறுத்த அமெரிக்க அதிபர் குழு அமைப்பு. அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பொருளாதாரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டுவர 3 கட்ட திட்டம் ஒன்றை அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். உயிர்கொல்லி வைரஸால் மிரண்டு போயிருக்கும் வல்லரசான அமெரிக்காவில் கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 35,000 நெருங்குகிறது. நோய் தொற்று 6,78,000 பேருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நியூயார்க், நியூஜெர்சி மற்றும் கலிபோர்னியா மாகாணங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளன. நோய் தொற்று பரவுவதால் வேலை இழப்பும் நாடு முழுவதும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவில் பொருளாதார நடவடிக்கைகளை தொடங்க அதிபர் ட்ரம்ப் 3 கட்ட செயல் திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறார். ஆனால் இதை எப்படி அமல்படுத்துவது என்பதை சம்பந்தப்பட்ட மாகாண ஆளுநர்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். Governors will be empowered to tailor an approach that meets the diverse circumstances of their own states. Every state is very different. They're all beautiful. We love them all, but they're very, very different. If they need to remain closed, we will allow them to do that. வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து வருவதால் சிறு தொழில்களை மேம்படுத்த அமெரிக்க நிர்வாகம் புதிய திட்டம் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. நியூயார்க்கில் பாதிப்பு அதிகம் இருந்தாலும் குணமடைபவர்கள் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது. அங்கு உள்ள மருத்துவமனை ஒன்றில் கொரோனா தாக்குதலில் குணமடைந்த பெண் ஒருவர் பெற்ற குழந்தையை நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்ததும் உச்சி முகர்ந்து அணைத்துக் கொண்ட காட்சி மெய்சிலிர். கொலைகார கொரோனாவால் அமெரிக்க அதிபர் திண்டாட்டம், நாட்டு மக்கள் கொத்து கொத்தாக மடிய மருந்து பொருட்கள் இல்லாமல் கொடுமை. அதனால் எந்த நாட்டுக்கு மருந்து பொருட்கள் சென்றாலும் அதை வழிமறித்து அபகரிக்கும் அமெரிக்க நாட்டின் சூழல். பணம் படைத்தவர்களே மருந்துகள் உள்ளிட்ட எல்லா வசதிகளையும் அபகரித்துக் கொண்டால் ஏழைகள் என்ன செய்வது? கொரோனா அச்சுறுத்தும் இந்த நேரத்தில் சமூக ஆர்வலர்களின் கேள்வி இது. இந்த ஆதங்கம் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, உலக நாடுகள் மத்தியிலும் இருக்கிறது. கொரோனா தடுப்பு மருந்துகளும் உபகரணங்களும் உலகின் பல நாடுகளுக்கும் பயன்பட வேண்டிய சூழலில் அமெரிக்கா அவற்றை ஒட்டுமொத்தமாக அபகரிக்க பார்க்கிறது என்கிற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உலகிலேயே அமெரிக்காவில்தான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களின் எண்ணிக்கை அதிகம். அந்த தேசத்தின் வல்லரசு பெருமை சுக்குநூறு உடைந்து சிதறி உள்ளது. பாதிப்பை சரியாக கணிக்க தெரியாமலும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாமலும் திணறுகிறது அமெரிக்கா. குப்பை போடும் பாலித்தீன் பைகளை பாதுகாப்பு கவச உடை போல நர்சுகள் அணிகிறார்கள். டாக்டர்கள் தங்கள் முகக்கவசங்களை துவைத்து பயன்படுத்துகிறார்கள். அவ்வளவு பற்றாக்குறை. ஒவ்வொரு மாகாணமும் தங்களுக்கு தேவையானவற்றை நேரடியாக வாங்கிக் கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டதால் வெண்டிலேட்டர்கள், முகக்கவசங்கள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்கு கடும் போட்டி நிலவுகிறது. நியூயார்க் மிக அதிக அளவு பாதிப்புகளுடன் உபகரணங்கள் கிடைக்காமல் திணறுகிறது. ஆனால் இதை கண்டுகொள்ளாமல் பாதிப்பே இல்லாத சில மாகாணங்களும் அதிக விலை கொடுத்து பொருட்களை வாங்கி குவிக்கிறது. கிட்டத்தட்ட பதுக்கல் போலத்தான் இதுவும். இந்த இரக்கமற்ற போட்டியால் அமெரிக்கர்கள் தவித்து போயிருக்கிறார்கள். பொதுவாக உலகின் எந்த மூலையில் பாதிப்பு நிகழ்ந்தாலும் முதலில் ரியாக்ட் செய்யும் நாடாக அமெரிக்கா இருக்கும். ஈராக்கில் போர் நடத்துவதாக இருந்தாலும், ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாதிகளை தாக்குவதாக இருந்தாலும் அமெரிக்காவே களமிறங்கும். உள்நோக்கங்கள் சில இருந்தாலும் நிதியுதவி செய்வதிலும் குறை வைப்பதில்லை அமெரிக்கா. ஆப்பிரிக்க நாடுகளை எபோலா தாக்கிய போது அதிக நிதியுதவி
நிதியுதவி செய்தது. இப்போது பணக்கார நாடுகளே கொரோனாவை சமாளிக்க முடியாமல் தவிக்கும் சூழலில் சர்வதேச சமூகத்துக்கு அமெரிக்கா மிக குறைவாகவே பங்களிப்பு செய்துள்ளது. என்ன செய்வது? உள்ளூர் தேவைகளை சமாளிக்கவே திணற வேண்டியுள்ளதே. நம் வாழ்வாதாரத்துக்கு நாம் எந்த வெளிநாட்டையும் நம்பி இருக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியில் பெருமை பேசினாலும் உள்ளுக்குள் நடப்பதே வேறு. பாதுகாப்பு அவசர சட்டத்தை அமல்படுத்தியுள்ளார். இதன்படி அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாமே உள்நாட்டு தேவைகளுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். உதாரணமாக அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து கொரோனா பரிசோதனை கருவிகளை வாங்குவதற்கு இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது. ஆனால் இந்த கருவிகளை அமெரிக்க அரசு இப்போது எடுத்துக்கொள்ள முடியும், இந்தியாவுக்கு கிடைக்காது. இப்படி அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் பல அத்தியாவசிய உபகரணங்களை உலக நாடுகளுக்கு கிடைக்க முடியாதபடி செய்துவிட்டது. உள்நாட்டு தயாரிப்புகளை தங்களுக்கு மட்டுமே எடுத்துக் கொள்வதுடன் விடவில்லை அமெரிக்கா. உலகெங்கும் போய் அடித்து பிடுங்குகிறது. கொரோனாவை சமாளிக்க முகக்கவசம் தொடங்கி வெண்டிலேட்டர் வரை 25 விதமான பொருட்கள் தேவை என அமெரிக்க அரசு பட்டியல் போட்டு அனுப்பி வைத்துள்ளது. உலகெங்கும் இருக்கும் அமெரிக்க தூதர்கள் பலரும் அந்தந்த நாடுகளில் கிடைக்கும் தரமான பொருட்களை வாங்கி அனுப்பி வைக்கும் பணியில் இப்போது படுபயங்கர பிசி. தென்கொரியாவில் முகக்கவசமும் பரிசோதனை கருவிகளும் நிறைய இருப்பதாக தகவல் கிடைத்ததும் அந்நாட்டு அதிபருக்கு டிரம்ப் போனில் பேசி உதவி கேட்டார். ஹைட்ராக்சி குளோரோகுயின் என்ற மலேரியா மருந்தையே கொரோனா சிகிச்சையில் பிரதானமாக பயன்படுத்துகிறது அமெரிக்கா. இந்த மருந்து இந்தியாவில் அதிகம் தயாராகிறது. நம் நாட்டுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக இதன் ஏற்றுமதியை தடை செய்தது மத்திய அரசு. இந்த தடையை தளர்த்தி அமெரிக்காவுக்கு மருந்துகளை அனுப்ப வேண்டும் என்பதற்காகவே ஏப்ரல் 4ஆம் தேதி நம் பிரதமர் மோடியுடன் பேசினார் டிரம்ப். அதிக கொரோனா மரணங்களை சந்தித்து திணறிக் கொண்டிருக்கிறது இத்தாலி. ஆனால் அங்கிருந்து கூட 5 லட்சம் பரிசோதனை உபகரணங்களை அமெரிக்கா வாங்கிவிட்டது. இதைவிட மோசமாக இன்னொரு விஷயம் நடந்தது. 3M என்ற அமெரிக்க நிறுவனம் முகக்கவசங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை சீனாவில் வைத்திருக்கிறது. காவல்துறையினரின் பயன்பாட்டுக்காக இங்கிருந்து 2 லட்சம் N95 முகக்கவசங்களை கேட்டிருந்தது ஜெர்மனி. அவை ஒரு விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டன. இடையில் தாய்லாந்து நாட்டின் பாங்காக் விமான நிலையத்தில் அந்த விமானம் இறங்கியது. அமெரிக்க அரசு ஒரு அவசர உத்தரவு பிறப்பித்தது. அந்த விமானத்தை அப்படியே தங்கள் நாட்டுக்கு எடுத்து போய்விட்டது. வரலாற்றில் எப்போதும் நிகழ்ந்திடாத சம்பவம் இது. கடல் கொள்ளையர்கள் செய்வதை விட மோசமான செயல் இது. நவீன கொள்ளை என ஜெர்மனி எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் டிரம்ப் கவலைப்படவே இல்லை. அண்டை நாடான கனடாவில் இருந்தும் இதே போன்ற வேலைகளை அமெரிக்கா செய்ய எல்லா நாடுகளுமே நோயுடன் போராடும் போது இந்த பொருட்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என கண்டித்துள்ளது கனடா. இப்படி அமெரிக்கா தன் சொந்த பிரச்சனைகளால் தவித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் உலக நாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறது சீனா. அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்துக்கு வெண்டிலேட்டர்கள் வழங்கி ஒன்னை விட நாம் பெரிய ஆள் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டது. சீனாவின் வர்த்தக கரங்களை உலகெங்கும் கொண்டு செல்வதற்காக பெல்ட் ரோடு என்ற பெயரில் ஒரு மெகா போக்குவரத்து திட்டத்தை சீனா சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்தது. இதில் தன்னுடன் இணைந்த இத்தாலி, செர்பியா, செக் குடியரசு உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு உதவிகளை செய்துள்ளது. பாகிஸ்தான், ஈரான், ஈராக், இலங்கை போன்ற நாடுகளுக்கு மருத்துவ பொருட்களையும் டாக்டர்கள் குழுவையும் அனுப்பியுள்ளது. அதிக இழப்புகளை சந்தித்துள்ள ஸ்பெயின் பிரதமரிடம் பேசிய சீன அதிபர் ஜி ஜின்பிங் புயலுக்கு பிறகு ஒரு விடியல் வரும் என்று நம்பிக்கை தந்திருக்கிறார். செர்பிய அதிபரோ எங்களுக்கு நெருக்கடியான நேரத்தில் சீனா மட்டும்தான் உதவியது. ஜி ஜின்பிங் எங்களுக்கு சகோதரர் போலவும் நண்பர் போலவும் இருக்கிறார் என நிகழ்கிறார். கொரோனா உலகெங்கும் நிகழ்த்தும் இழப்புகளுக்கு சீனா மீது இயல்பாக எழும் கோபத்தை இந்த மருத்துவ நட்புறவு தன்னை உலகின் நம்பகத்துக்குரிய தலைவனாக மாற்றும் என நம்புகிறது சீனா. ஆனால் சீனாவுக்கு எதிர்ப்புகளும் இல்லாமல் இல்லை. குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் அரசியல் எல்லைகளை தாண்டி சீனாவுக்கு எதிரான கோபம் பெரிதாக வெடித்துள்ளது. கொரோனாவுக்கு சீனா மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்த ஆரம்ப காலத்தில் முகக்கவசங்கள் முதல் டாக்டர்களுக்கான பாதுகாப்பு உடைகள் வரை எல்லாவற்றுக்கும் அங்கு பெரும் தேவை இருந்தது. அப்போது ஆஸ்திரேலியாவில் செயல்படும் 2 சீன ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அங்கிருந்து எல்லாவற்றையும் வாங்கி சீனாவுக்கு அனுப்பின. பாதுகாப்பு உடைகளே சுமார் 1 லட்சம் வரை போயிருக்கும் என்கிறார்கள். ஆஸ்திரேலியா கடும் நெருக்கடியில் தவிக்கும் போது அங்கு எதுவுமே இல்லை. ஏற்றுமதிகளுக்கு தடை போட்டுவிட்டு இப்போது அவர்கள் அதிக விலை கொடுத்து சீனாவில் இருந்து வாங்குகிறார்கள். நோய் தொற்றை பரப்பி உலகையே தீவிர சிகிச்சை பிரிவில் தள்ளிவிட்டது சீனா. இப்போது உலகெங்கும் தொழில்கள் முடங்கிய நேரத்தில் தான் மட்டுமே உற்பத்தி செய்து சம்பாதிக்கிறது என்பது ஆஸ்திரேலியா அரசியல்வாதிகளின் கோபம். சீனாவின் முகமூடிக்கு பின்னே இருக்கும் உண்மையான முகத்தை இப்போதுதான் பார்ப்பதாக இன்னும் சில நாடுகளும் கொந்தளிக்கின்றன. முகக்கவசம் முதல் வெண்டிலேட்டர் வரை எல்லாவற்றுக்கும் சீனாவையே பல நாடுகள் நம்பியுள்ளன. ஸ்பெயின் மட்டுமே சுமார் 3500 கோடி ரூபாய்க்கு பொருட்களை வாங்கியுள்ளது. ஆனால் அவர்கள் வாங்கிய சுமார் 50,000 பரிசோதனை கருவிகள் தரமற்றவையாக இருப்பதாக குற்றம் சாட்டி திருப்பி அனுப்பியுள்ளார்கள். இவற்றை பயோ ஈஸி என்ற நிறுவனம் எந்த லைசன்ஸும் இல்லாமல் தயாரித்துவிட்டது. அதுதான் பிரச்சனை என்று சமாளித்துள்ளது சீனா. தவறான ஒரு முடிவு கூட ஆபத்தை ஏற்படுத்திவிடும். இவ்வளவு அலட்சியமாகவா இருப்பது என கொந்தளிக்கிறது ஸ்பெயின். துருக்கி, செக் குடியரசு,
அரசு, பிலிப்பைன்ஸ், நெதர்லாந்து போன்ற நாடுகளும் சீன பரிசோதனை கருவிகள் தவறான முடிவை காண்பிக்கின்றன என திருப்பி அனுப்பிவிட்டன. சீனா இலவசமாக கொடுத்த முகக்கவசங்கள் தரமற்றவையாக இருக்கின்றன என துருக்கி மருத்துவத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. நெதர்லாந்தும் இந்த முகக்கவசங்கள் முகத்துக்கு பொருந்தவும் இல்லை, அவற்றில் உள்ள வடிகட்டிகள் எந்த வைரஸ் தொற்றையும் தடுக்காது என குற்றம் சாட்டியுள்ளது. சீனா அனுப்பிய மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு உடையும் இதே போன்ற சர்ச்சையை சந்தித்துள்ளது. அயர்லாந்தும் நெதர்லாந்தும் இவை மருத்துவர்களை கொரோனா தொற்றில் இருந்து பாதுகாக்காது என்று வெளிப்படையாகவே கண்டனம் தெரிவித்தன. உலகமே அச்சத்தில் இருக்கும் நேரத்தில் இப்படி அவசர அடி வியாபாரத்தில் சீனர்கள் இறங்கியிருப்பது அந்த நாட்டின் மீதான அதிருப்தியை அதிகமாக்கியுள்ளது. கொரோனா காட்டும் மற்றும் ஒரு கொடூர முகம் இது. உலக நாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தருணமும் இதுவே. கொலைகார கொரோனாவால் அமெரிக்கா ஒடுங்கி போனதாக அந்நாட்டு பத்திரிகைகளும் உலக பத்திரிகைகளும் சாடல். ட்ரம்பின் கைகளில் அமெரிக்காவின் ரத்தம் படிந்திருக்கிறது என கட்டுரை தீட்டியிருக்கிறது தி கார்டியன் பத்திரிகை. உலக வல்லரசு நிலையை அமெரிக்கா இழந்து வருகிறது என இங்கிலாந்தில் இருந்து வெளியாகும் இண்டிபெண்டன்ட் பத்திரிகை தன் பங்கிற்கு அமெரிக்காவை சாடியிருக்கிறது. அமெரிக்காவை பார்த்து உலகமே பரிதாபப்படும் நிலை ஏற்பட்டுவிட்டது என அமெரிக்க பத்திரிகைகளே எழுதுகின்றன. எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம் கொரோனா. ஆண்டு டிசம்பரில் சீனாவின் ஊகான் நகரில் பரவியிருந்த கொரோனா வைரஸ் 2020 ஆண்டு ஜனவரி 2வது வாரத்தில் மெல்ல மெல்ல உலக நாடுகளுக்குள் ஊடுருவத் தொடங்கியது. ஜனவரி 3வது வாரத்தில் கொரோனா கோர தாண்டவத்தின் அமெரிக்க அத்தியாயம் ஆரம்பமானது. ஜனவரி 20ஆம் தேதி ஊகான் நகரில் உள்ள தனது குடும்பத்தை சந்தித்துவிட்டு 35 வயது இளைஞர் ஒருவர் வாஷிங்டன் நகருக்கு திரும்பியிருந்தார். அவருக்குத்தான் அமெரிக்காவில் முதல் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அடுத்த 2 மாதங்களில் கொரோனா புயலின் மையமாக மாறப்போகிறோம் என்ற அச்சம் அன்றைக்கு அமெரிக்காவுக்கு இல்லை. ஜனவரி 22ஆம் தேதி தனியார் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், கொரோனா வைரஸால் பாதிக்கப்படாமல் இருக்க அமெரிக்காவை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம். சீனாவில் இருந்து வந்த ஒருவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது, அதனால் பாதிப்பு ஏற்படாது என அமெரிக்கர்களுக்கு நம்பிக்கை அளித்தார். ஆனால் கொரோனா உறுதியான பின்னர் அதனை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் அமெரிக்காவில் போதுமான அளவில் மேற்கொள்ளப்படவில்லை. அமெரிக்காவில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட அதே நாளில்தான் அங்கிருந்து 5000 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற தென்கொரியாவிலும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. பொருளாதார பலத்திலும் சுகாதார கட்டமைப்பிலும் அமெரிக்க அளவுக்கு பலம் பொருந்திய நாடு அல்ல தென்கொரியா. கொரோனா பரவிய பின்பும் கூட அதை பற்றி கவலை கொள்ள ஏதுமில்லை, எல்லாம் கட்டுக்குள் இருக்கிறது என்றது அமெரிக்கா. ஆனால் தென்கொரிய அரசோ உடனடியாக 20 தனியார் மருத்துவ நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தது. கொரோனா மனிதர்களிடம் இருந்து மனிதர்களுக்கு மிக வேகமாக பரவுகிறது என்பதால் மிக தீவிரமாக பரிசோதனைகளை மேற்கொண்டது. 100 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்படும் முன்பே 3,57,896 பேருக்கு பரிசோதனையை மேற்கொண்டு விட்டது தென்கொரிய அரசு. நோய் அறிகுறிகள் இருந்தவர்கள் உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டனர். இதனால் மிக விரைவாக கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வந்தது தென்கொரியா. வெறும் 5 கோடி மக்கள் தொகையை கொண்ட தென்கொரியா கொரோனா பரவிவிடக் கூடாது என எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை காட்டிலும் 35 கோடி மக்கள் தொகை கொண்ட அமெரிக்காவின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடக்கத்தில் போதுமானதாக இல்லை. பரிசோதனைகள் மிக குறைவாகவே இருந்தன.
பிப்ரவரி மாத இறுதியில் இத்தாலியில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட பின்பும் கொத்து கொத்தாக மக்கள் அங்கு செத்து மடிந்து கொண்டிருப்பதை பார்த்த பின்பும் கூட அமெரிக்காவில் கொரோனாவால் அச்சுறுத்தல் இல்லை என ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வந்தார். இது சாதாரண காய்ச்சலை போன்றதுதான் என்றார் ட்ரம்ப். ஆனால் நிலைமை மோசமடைந்து கொண்டே சென்றது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 100, 1000, 10,000 என ஒவ்வொரு நாளும் மிக வேகமாக அதிகரித்தது. நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில்தான் அந்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பில் இருக்கின்ற மிகப்பெரிய குறைபாடுகள் வெளி உலகிற்கு தெரிய வர ஆரம்பித்தன. அமெரிக்க மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப படுக்கை வசதிகள் இல்லை. 1000 பேருக்கு 2.8 என்ற விகிதத்தில்தான் படுக்கைகள் இருந்தன. ஆனால் மற்ற முன்னேறிய நாடுகளான ஜப்பானில் 13.1 விழுக்காடு, ஆஸ்திரேலியாவில் 7.4 விழுக்காடு, பிரான்சில் 6.1 விழுக்காடு, பெல்ஜியத்தில் 5.7 விழுக்காடு என்ற அளவில் படுக்கைகள் உள்ளன. அமெரிக்காவில் மருத்துவர்களின் எண்ணிக்கையும் 1000ற்கு 2.6 என்ற விகிதத்தில்தான் உள்ளது. இதுவும் மற்ற பல முன்னேறிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் குறைவே. அது மட்டுமல்ல, போதுமான முகக்கவசங்களும் கையிருப்பில் இல்லை. மருத்துவர்களுக்கான கையுறைகள், முகக்கவசங்கள், பாதுகாப்பு அங்கிகள் என அனைத்திலும் தட்டுப்பாடு இருந்துள்ளது. மருத்துவ உபகரணங்கள் தட்டுப்பாட்டிற்கு அமெரிக்க சீனா வர்த்தக போர் முக்கிய காரணம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். உலகின் மிக செல்வ செழிப்பான நகராக கருதப்படும் நியூயார்க்கில்தான் நிலைமை மிக மோசமாக இருந்தது. நியூயார்க் மருத்துவமனை ஒன்றில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக போதிய படுக்கைகள் இல்லாமல் புதிதாக வரும் நோயாளிகளுக்கு காத்திருப்பு அறை ஏற்படுத்தி வைத்திருந்தனர். கொரோனாவால் உயிரிழந்து வெளியே செல்லும் சடலங்களை எடுத்துச் செல்வதற்காக குளிரூட்டப்பட்ட ட்ரக் எப்பொழுதும் அந்த மருத்துவமனை வாசலில் காத்திருந்தது. உள்ளே இருப்பவர் இறந்துவிட்டால் வெளியே காத்திருப்பு அறையில் இருந்தவருக்கு அந்த படுக்கை கிடைக்கும். நியூயார்க்கில் உள்ள 84 பில்லியனர்களில் நிகர சொத்து மதிப்பை விட ஆஸ்திரேலியாவின் ஜிடிபி குறைவுதான். அந்த அளவுக்கு செல்வ செழிப்பான நியூயார்க் நகரின் சுகாதார கட்டமைப்பு உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. அமெரிக்காவின் மற்றொரு மருத்துவமனையில் கொரோனா பிரிவில் பணியமர்த்தப்பட்ட செவிலியர் ஒருவர் கண்ணீர் மல்க வெளியிட்ட வீடியோவும் அமெரிக்கா எதிர்கொண்டுள்ள சுகாதார நெருக்கடியை வெளிச்சமிட்டு காட்டியது. அந்த மருத்துவமனையின் ஐசியு பகுதி கொரோனா வார்டாக மாற்றப்பட்டிருந்ததாக கூறும் அந்த பெண், இங்கிருக்கும் செவிலியர்கள் யாருமே மாஸ்க் அணியவில்லை. அறுவை சிகிச்சையின் போது அணியும் சாதாரண மாஸ்கை கூட யாரும் அணியவில்லை. யாரிடம் கேட்டாலும் மாஸ்க் இல்லை என்பது மட்டும்தான் பதிலாக இருந்தது என்று கண்ணீர் மல்க பேசிய அந்த பெண் இறுதியாக தன்னை காத்துக் கொள்வதற்காக வேறு வழியின்றி வேலையை விட்டுவிட்டார். I quit my job today. I went into work and I was assigned to a COVID patient on an ICU unit that has been converted to a designated COVID unit. None of the nurses are wearing masks, not even surgical masks in the hallways when they're giving report to each other. I had my own N95 mask. I told my manager, I understand we're short on supplies, but let me protect myself. Let me feel safe. I have family that I have to come home to, and the way things are looking, this isn't going to get any better. America is not prepared, and nurses are not being protected. இத்தாலியில் உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே வந்தபோதும் கூட அமெரிக்கா விழித்துக் கொள்ளவில்லை. மருத்துவமனைகளில் படுக்கைகள் பற்றாக்குறையால் ஒரு கட்டத்தில் யாரை காக்க வேண்டும், யாரை கைவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தது இத்தாலி. அந்த சமயத்தில் கூட அமெரிக்க நிர்வாகத்திற்கு கொரோனா குறித்து பெரும் அச்சம் ஏற்படவில்லை. மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், கொரோனா தாக்கியவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனையில் இடமில்லை என்று இத்தாலி அரசு கூறி வந்த சமயத்தில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண காங்கிரஸ் உறுப்பினர் டேவின் நுனஸ் அமெரிக்கர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று உணவகங்களில் சாப்பிடுங்கள், அச்சமில்லை என்றார். குடும்பத்தோடு விடுதிக்கு சென்று உணவருந்திய படத்தை ட்விட்டரில் வெளியிட்டார் ஒக்லஹோமா ஆளுநர் கெவின் ஸ்டிட். ஆனால் அதன் பிறகு அந்த படம் நீக்கப்பட்டுவிட்டது. பொதுமக்கள் அதிகம் கூடுவதால் கொரோனா தொற்று பரவ வாய்ப்புள்ளது. புளோரிடா கடற்கரையை மூட வேண்டும் என்று எழுந்த கோரிக்கையை ஆளுநர் டெசாண்டிஸ் கேலி செய்தார். கொரோனா வைரஸை சீனா வைரஸ் என கூறி அரசியல் நெடியை தூவினார் ட்ரம்ப்.
மெக்சிகோ எல்லையில் தடுப்புச் சுவரை கட்டினால் சீன வைரஸ் பரவாது என்றெல்லாம் கூறி வந்தார் ட்ரம்ப். தொற்று பரவும் ஆபத்தை உணர்ந்து மக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்க வேண்டிய பொறுப்புமிக்க பதவிகளில் இருந்தவர்களின் செயல்பாடுகளே இப்படி இருந்தால் அமெரிக்காவில் பொதுமக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்று யோசித்து பார்க்க வேண்டியுள்ளது. நிலைமையின் வீரியத்தை உணர்ந்து நியூயார்க் மாகாணத்தின் சுகாதார ஆலோசகர்கள் அரசுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தனர். கல்வி நிறுவனங்களையும் தொழில் நிறுவனங்களையும் மூடாவிட்டால் தங்களது பதவியை ராஜினாமா செய்வோம் என சுகாதார ஆலோசகர்கள் நியூயார்க் மாகாண மேயருக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இதையடுத்து நியூயார்க் மேயர் பில் தே பிளேசியா நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினார். ஒரு கட்டத்தில் சீனாவை மையம் கொண்டிருந்த கொரோனா என்னும் கொடூர நோய் புயல் இத்தாலி, ஸ்பெயினை கடந்து அமெரிக்காவை மையம் கொண்டது. மார்ச் 18ஆம் தேதி 10,000 பேருக்கும் குறைவாகவே பரவியிருந்த கொரோனா வைரஸ் அடுத்த 8 நாட்களில், அதாவது மார்ச் 26ஆம் தேதி 85,000 பேருக்கு பரவிவிட்டது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் சீனாவை முந்தி முதலிடம் பிடித்தது அமெரிக்கா. மார்ச் 27ஆம் தேதி அமெரிக்காவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 1,00,000 கடந்தது. இப்படிப்பட்ட சூழலில் மார்ச் மாத இறுதியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். வெள்ளை மாளிகையில் நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொரோனா வைரசுக்கு எதிராக ஹைட்ரோகுளோரோகுயின் மருந்து பலனளிப்பதாக மிகவும் நம்பிக்கை அளிக்கும் வகையில் கூறினார். அது மலேரியா சிகிச்சைக்கு பயன்படுத்தும் மருந்து. அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் ட்ரம்ப் பேசிய சில நிமிடங்களுக்கு பிறகு பேசிய அமெரிக்காவின் தேசிய ஒவ்வாமை மற்றும் தொற்று நோய் நிறுவனத்தின் இயக்குநரான மருத்துவர் ஆண்டனி கொரோனா சிகிச்சைக்கு குளோரோகுயின் மருந்தை பயன்படுத்துவது குறித்து இதுவரை முறையாக பரிசோதனை செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார். அத்துடன் கொரோனா பாதிப்பை குணப்படுத்த இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அழுத்தமாக கூறினார். ஆனால் ட்ரம்பின் பேட்டி ஊடகங்களில் செய்தியானதை பார்த்து அச்சத்தின் பிடியில் உறைந்திருந்த அமெரிக்க மக்கள் கொரோனாவில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள ஹைட்ரோகுளோரோகுயின் மருந்தை தாங்களாகவே உட்கொள்ள ஆரம்பித்தனர். விளைவு விபரீதமானது. அரிசோனாவைச் சேர்ந்த வயதான தம்பதியினர் மீன் தொட்டியில் படிந்திருக்கும் பூஞ்சைகளை அழிப்பதற்காக வைத்திருந்த குளோரோகுயின் மருந்தை உட்கொண்டனர். இதில் கணவர் உயிரிழக்க மனைவி தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி வந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அமெரிக்க மருந்து தகவல் மையத்தின் இயக்குனர் மருத்துவர் டேனியல் புரூக்ஸ் உலக சுகாதார நிறுவனம் அல்லது அரசு மருத்துவ நிறுவனங்கள் கூறுவதை மட்டுமே மக்கள் கேட்க வேண்டும் என்றும் அரசியல்வாதிகளின் பேச்சை கேட்டு ஏமாற வேண்டாம் என்றும் மக்களை கேட்டுக் கொண்டார். அந்த அரசியல்வாதி வேறு யாரும் அல்ல, டொனால்ட் ட்ரம்ப் தான் என்பதை அனைவராலும் யூகிக்க முடிந்தது. கொரோனாவின் கொடூர தாக்குதல் அடுத்தடுத்த நாட்களில் மேலும் வீரியமடைந்தது. ஏப்ரல் 1ஆம் தேதி 2,00,000க்கும் அதிகமானோர் அமெரிக்காவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தனர். உயிரிழப்புகளும் 5,000-ஐ எட்டியது. கிட்டத்தட்ட அமெரிக்காவின் எல்லா மாகாணங்களிலும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் நியூயார்க்கில் தான் பாதிப்பு மிக அதிகம். நியூயார்க் நகர போலீசாரில் 6 பேரில் ஒருவர் காய்ச்சல் காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டனர். இதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகளிலும் ஊரடங்கை முழுமையாக அமல்படுத்துவதிலும் சிரமம் ஏற்பட்டது. அப்போது பணியில் இருந்த 36,000 காவல்துறையினரை வைத்து ஊரடங்கை அமல்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. உலகின் மற்ற வளர்ந்த நாடுகளை விட கொரோனாவின் தாக்கம் அமெரிக்காவில் அதிகமாக இருந்ததற்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவின் சுகாதார கட்டமைப்பு. அமெரிக்காவின் பொது சுகாதார கட்டமைப்பானது மற்ற முன்னேறிய நாடுகளின் அளவுக்கு பலம் பொருந்தியதாக இல்லை. அமெரிக்காவை பொறுத்தவரையில் லாப நோக்குடன் இயங்கும் தனியார் மருத்துவமனைகளே அதிகம். கொரோனா தொற்றின் தீவிரம் புரிவதற்கு முன்பு வரை அமெரிக்கர்கள் தங்களை சோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள கூட தயாராக இல்லை. ஏனென்றால் தனியார் மருத்துவமனைகளில் கட்டண வசூலை கண்டு அமெரிக்கர்களுக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய அச்சம் உண்டு. உலகின் மற்ற அனைத்து நாடுகளையும் விட மருத்துவத்திற்காக தனது சொந்த பாக்கெட்டில் இருந்து அதிக பணத்தை செலவிடுவது அமெரிக்கர்கள்தான். சராசரியாக 33 விழுக்காடு அளவுக்கு தங்களது சொந்த பணத்தில் இருந்து மருத்துவத்திற்காக அமெரிக்கர்கள் செலவிடுகின்றனர்.
ஆனால் மற்ற முன்னேறிய நாடுகளான ஜெர்மனியில் 7 விழுக்காடும் சுவிட்சர்லாந்தில் 22 விழுக்காடு மட்டுமே மருத்துவத்திற்காக செலவிடுகின்றனர். ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் அமெரிக்கர்களை விட குறைந்த பணத்தையே மக்கள் செலவிடுகின்றனர். கட்டணம் அதிகமாக இருப்பதால் அமெரிக்கர்கள் தங்களுடைய மருத்துவ தேவைகளை தள்ளி போடுவதை ஒரு வாடிக்கையாகவே கொண்டுள்ளனர். 2019 ஆண்டில் மட்டும் 33 விழுக்காட்டினர் தங்களுடைய மருத்துவ தேவைகளை பணம் இல்லாமல் ஒத்திவைத்துள்ளனர். அதில் 25 விழுக்காட்டினர் தீவிர சிகிச்சைகளை ஒத்திவைத்துள்ளனர் என்கின்றது ஒரு ஆய்வு. உயிரையே போக்கும் மார்பக புற்றுநோய் சிகிச்சைக்கு கூட காப்பீட்டு வசதிகளின் பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் சிகிச்சையை ஒத்திவைத்த அவலமும் 2018 ஆண்டில் அமெரிக்காவில் நேர்ந்தது. உயிரை பறிகொடுத்தாலும் பரவாயில்லை, சிகிச்சையை ஒத்திவைப்போம் என்றும் மருத்துவ கட்டணங்களை கண்டு அமெரிக்கர்கள் அஞ்சுவது அவர்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது. அவர்களின் அச்சம் எந்த அளவுக்கு நியாயம் என்பதை உயிர்கொல்லி நோயான கொரோனா நிரூபித்திருக்கிறது. உலகமே பேரிடரை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் முன்னேறிய நாடுகள் மட்டுமல்ல, ஏழை நாடுகளில் கூட கொரோனா சிகிச்சைக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்படவில்லை. கொரோனா சிகிச்சைகளை முற்றிலும் இலவசமாகவே வழங்கி வருகிறது தமிழக அரசு. அரசு சார்பில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு உணவு உட்பட அத்தியாவசிய தேவைகளை அரசே பூர்த்தி செய்து வருகிறது. ஆனால் முன்னேறிய நாடு, உலக வல்லரசான அமெரிக்காவில் கொரோனா சிகிச்சைக்காக அரசின் கட்டாய தனிமைப்படுத்துதலில் வைக்கப்பட்டவர்களில் சிலருக்கு $4000 இந்திய மதிப்பில் சுமார் 3,05,000 ரூபாய்க்கு பில் வழங்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகளின் எண்ணிக்கையும் மருத்துவர்களின் எண்ணிக்கையும் அமெரிக்காவில் குறைவாக இருந்தது பல்வேறு வகையான தாக்கங்களை ஏற்படுத்தியது. மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப மருத்துவ உபகரணங்களையோ அல்லது படுக்கை வசதிகளையோ வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் தனியார் மருத்துவமனைகளுக்கு இல்லை. தனியார் மருத்துவமனைகளில் அனைத்து தரப்பினரும் மருத்துவம் பார்க்க ஏதுவாக அமெரிக்கர்களுக்கு தேசிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கிறது. ஆனால் காப்பீட்டு பலன்கள் அவர்களின் பணி நிலைகளை பொறுத்தே கிடைக்கும். காப்பீட்டு துறையிலும் தனியார் நிறுவனங்களே அங்கு கோலோச்சுகின்றன. கிட்டத்தட்ட 3 கோடிக்கும் அதிகமான அமெரிக்கர்களுக்கு சுகாதார காப்பீடு வசதிகள் இப்பொழுதும் கிடையாது. கொரோனாவுக்கு எதிரான போரை எதிர்கொள்வதற்கு அமெரிக்காவின் அடிப்படை கட்டமைப்பிலேயே இவ்வாறு பல்வேறு நெருக்கடிகள் இருந்தன. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பிறகு இந்த நெருக்கடிகள் சற்று அதிகரிக்கவே செய்துள்ளது. திடீரென பரவும் தொற்று நோய்களை எதிர்கொள்வதற்காக முந்தைய ஆட்சியாளர்கள் செய்த பணிகளில் இருந்து நேர் எதிராக செயல்பட்டார் ட்ரம்ப் என்று அமெரிக்க சுகாதார வல்லுநர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முந்தைய ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சுகாதார பணிகளில் சில மாற்றங்களை செய்ததும் அமெரிக்காவின் தற்போதைய நெருக்கடிக்கு மிக முக்கியமான காரணமாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக 6 ஆண்டுகளுக்கு முன்பு எப்போலோ வைரஸ் உலகை தாக்கிய போது சர்வதேச சுகாதார பாதுகாப்பு அணி ஒன்றை அப்போதைய அதிபர் பாரக் ஒபாமா ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் 2018 ஆண்டில் ட்ரம்ப் அதிபரான பிறகு அந்த குழுவை கலைத்து விட்டார். நோய் தொற்று பரவுவதில் இருந்து காத்துக் கொள்வதற்கான ஆயத்த பணிகளுக்கான நிதியையும் குறைக்க முற்பட்டார் ட்ரம்ப். இத்தகைய செயல்கள் அமெரிக்காவின் பொது சுகாதார கட்டமைப்பை மேலும் பலவீனப்படுத்தியது. தொழில் முடக்கத்தால் அமெரிக்க பொருளாதாரம் கடும் சரிவை காண தொடங்கியது. வேலை இழந்தவர்களின் எண்ணிக்கை 66 லட்சத்திற்கும் அதிகமாக உயர்ந்தது. இதுவரை 2.5 லட்சம் பேருக்கு கொரோனா பரவிவிட்டது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 6000 கடந்து விட்டது. ஆனால் அமெரிக்க ஆய்வாளர்களின் மதிப்பீடுகளோடு ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கையே மிக குறைவாக தோன்றுகிறது. கொரோனாவால் அமெரிக்காவில் 2.40 லட்சம் பேர் வரை உயிரிழக்க கூடும் என்று வெள்ளை மாளிகை ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. ஜூன் மாதத்தில்தான் நிலைமை சீராகும் என்றும் ஆய்வுகள் கணிக்கின்றன. இறுதியில் அமெரிக்க வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரண திட்டத்தில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். $2 லட்சம் கோடி மதிப்பிலான அந்த நிவாரண திட்டத்திற்கு எதிர்க்கட்சிகளும் முழு ஒத்துழைப்பு தந்தன. $2 லட்சம் என்பது இந்திய ரூபாய் மதிப்பில் இன்றைய நிலவரப்படி சுமார் 152 லட்சம் கோடி ரூபாய். ஏப்ரல் 30 வரை ஊரடங்கு அமலில் இருப்பதால் வீட்டிற்குள் முடங்கியிருக்கின்ற அமெரிக்கர்களில் $72,000 குறைவான ஊதியம் பெறுவோருக்கு $1,200 நிவாரணம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் பராமரிப்பு செலவுக்கு $500 வழங்கப்பட்டுள்ளது. மாஸ்குகள், வென்டிலேட்டர்கள் உற்பத்தி செய்ய தனியார் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டார் ட்ரம்ப். இந்த இடத்தில் ஒரு சர்ச்சை ஒன்று வெடித்தது. அமெரிக்க மருத்துவமனைகளில் முகக்கவசங்களுக்கு தட்டுப்பாடு இருப்பதாக மருத்துவ பணியாளர்கள் உறுதி செய்துள்ள நிலையில் பெர்லின் நகர போலீசாருக்காக ஆர்டர் செய்யப்பட்ட N95 மாஸ்குகளை அமெரிக்கா பறிமுதல் செய்துள்ளதாக ஜெர்மனி குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த 3M நிறுவனத்தில் ஆர்டர் செய்யப்பட்ட சுமார் 2 லட்சம் N95 மாஸ்குகள் தாய்லாந்து விமான நிலையத்தில் இருந்து அமெரிக்காவுக்கு மாற்றப்பட்டதாக பெர்லின் உள்துறை அமைச்சர்
ஆண்ட்ரியாஸ் கெய்சல் குற்றம் சாட்டியுள்ளார். இது நவீன திருட்டு எனவும் கடுமையாக சாடியுள்ளார். 2 லட்சம் N95 முகக்கவசங்கள், 1,30,000 அறுவை சிகிச்சை முகக்கவசங்கள் மற்றும் 6 லட்சம் கையுறைகளை அமெரிக்க அதிகாரிகள் கைப்பற்றியிருப்பதாக மார்ச் மாத இறுதியில் ட்ரம்பும் கூறியிருந்தார். சீன வைரஸ் என்று அரசியல் பேசிய ட்ரம்ப் இறுதியில் சீன அதிபர் ஜின்பிங் உடன் தொலைபேசியில் உரையாடினார். கொரோனாவை கட்டுப்படுத்த சீனா எடுத்த நடவடிக்கைகளை கேட்டறிந்தார். கொரோனாவை பற்றிய வலுவான புரிதலை சீனா வைத்திருப்பதாகவும் அந்த நாட்டோடு இணைந்து பணியாற்றுவோம் என்று மார்ச் இறுதியில் தெரிவித்தார். ஆயுத பலத்தாலும் பொருளாதார பலத்தாலும் தன்னை உலக வல்லரசாக புதுப்பித்துக் கொண்டே இருந்த அமெரிக்காவுக்கு சுகாதார பலத்தின் தேவையையும் உணர்த்திவிட்டது கொரோனா. அத்தோடு வல்லரசு நாட்டின் சுகாதார பலம் என்னவென்பதையும் உலகுக்கு வெளிக்காட்டியிருக்கிறது கொரோனா. இதையெல்லாம் தாண்டியே கொரோனாவிடமிருந்து அமெரிக்கா மீண்டு வர வேண்டும். கொலைகார கொரோனாவால் பாதிப்படைந்த அமெரிக்காவும் கொரோனா தொற்றை பரப்பிய சைனா மீது சாடல். They didn't report what was happening inside of China. No, I'm not happy with China. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனா குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், சீனா கொரோனா வைரஸ் குறித்த தகவல்களை ஆரம்ப கட்டத்திலேயே வெளிப்படையாக அளிக்கவில்லை, அங்கு என்ன நடந்தது என்பது குறித்து சீனா முழுமையாக விளக்கமளிக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் அவர் வூஹானில் கொரோனா வைரஸ் தொற்று உருவான பின்னணி குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டை முடக்கியதற்கு எதிராக அமெரிக்காவின் சில பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டங்களுக்கு அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ளார். மிச்சிகன், விர்ஜீனியா உள்ளிட்ட அமெரிக்காவின் சில மாகாணங்களில் முடக்கு நிலையை தளர்த்துங்கள் என டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். கடுமையான பொருளாதார கட்டுப்பாடுகள் குடிமக்களை பாதிக்கின்றன என்று போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர். ஆனால் அவற்றை தளர்த்துவது தொற்று நோயை பரப்பக்கூடும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். இப்படியான சூழலில் டொனால்ட் ட்ரம்ப் ஊரடங்கை தளர்த்த வேண்டும் என ட்வீட் செய்துள்ளார். அமெரிக்காவின் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக 4500க்கும் அதிகமான பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் தரும் தகவல்களின்படி உலகம் முழுவதும் 185 நாடுகளில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22 லட்சத்துக்கும் அதிகமாக உள்ளது. இதுவரை உலகம் முழுவதும் 1,54,000 பேர் கோவிட்-19 நோய் தொற்றால் உயிரிழந்துள்ளனர். நோய் தொற்று பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு ஆகிய இரண்டிலுமே அமெரிக்கா தொடர்ந்து மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக விளங்குகிறது. கொரோனா வைரஸ் தொற்றால் அமெரிக்காவில் 7 லட்சத்திற்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதற்கு அடுத்ததாக ஸ்பெயினில் 1,90,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இத்தாலியில் இந்த எண்ணிக்கை 1,70,000 உள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை அதிகபட்சமாக அமெரிக்காவில் 32,000 பேரும், ஸ்பெயினில் 20,000 பேரும், பிரான்சில் 18,000 பேரும் பலியாகியுள்ளனர். ஒரு மாதம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருந்த முடக்கு நிலையின் காரணமாக ஜெர்மனியில் கொரோனா வைரஸ் பாதிப்பு கட்டுக்குள் வந்துள்ளதாக அந்த நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் ஜெர்மனியில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை விட அதிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி ஜெர்மனியில் கொரோனா வைரஸின் பரவல் 0.7 உள்ளது. அதாவது நோய் தொற்று பாதித்த ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு குறைவாகவே அதன் பரவல் உள்ளது. கொரோனா வைரஸால் பேரழிவை சந்தித்த இத்தாலி, ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸை விட ஜெர்மனியில் மிகவும் குறைவானவர்களே உயிரிழந்துள்ளனர். அதாவது 3800 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 1,41,000 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா வைரஸ் பரவலின் அடுத்த மையமாக ஆப்பிரிக்கா இருக்கக்கூடும் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. ஒருவேளை இது உண்மையானால் கோவிட்-19 பெருந்தொற்றால் ஆப்பிரிக்கா முழுவதும் குறைந்தது 3 லட்சம் பேர் உயிரிழக்க நேரிடும். ஏறத்தாழ 3 கோடி மக்கள் வறுமையில் தள்ளப்படுவார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியதிலிருந்து சென்ற வாரம்தான் ஆப்பிரிக்காவில் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிவேகமாக உயர்ந்தது. தற்போது நிலையை பொறுத்தவரை ஆப்பிரிக்கா முழுவதும் இந்த நோய் தொற்றின் காரணமாக ஏறத்தாழ 1000 பேர் உயிரிழந்துள்ளனர். 19,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் இது பல ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவை காட்டிலும் மிகவும் குறைவே. தற்போது வரை பெரும்பாலும் ஆப்பிரிக்காவின் தலைநகர் பகுதிகளை பாதித்துள்ள கோவிட்-19 நோய் தொற்று மெதுவாக மற்ற பகுதிகளுக்கும் பரவ தொடங்கி உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. இந்த பெருந்தொற்றை சமாளிக்க தேவையான வென்டிலேட்டர்களின் பற்றாக்குறை ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் அச்சுறுத்தலை அதிகரிப்பதாக அது மேலும் கூறுகிறது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை
14,378 உயர்ந்துள்ளது. அவர்களில் இதுவரை மொத்தம் 480 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஏறத்தாழ 1000 பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டதாகவும் 43 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொலைகார கொரோனாவால் உலகிலேயே அதிகம் பாதிப்பு அடைந்த நாடாக அமெரிக்கா முன்னணியில் உள்ளது. அமெரிக்காவின் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் சமீபத்திய தரவுகளின்படி உலகம் முழுவதும் 185 நாடுகளில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23 லட்சத்தை தாண்டியுள்ளது. இதுவரை உலகம் முழுவதும் 1,60,000 பேர் கோவிட்-19 நோய் தொற்றால் உயிரிழந்துள்ளனர். நோய் தொற்று பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு ஆகிய இரண்டிலுமே அமெரிக்கா தொடர்ந்து மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக விளங்குகிறது. கோவிட்-19 நோய் தொற்றால் இதுவரை அமெரிக்காவில் 7,35,000 பேரும், அதற்கடுத்து ஸ்பெயினில் 1,94,000 பேரும், இத்தாலியில் 1,75,000 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை அதிகபட்சமாக அமெரிக்காவில் ஏறத்தாழ 39,000 பேரும், இத்தாலியில் 23,000 பேரும், ஸ்பெயினில் 20,000 பேரும் இதுவரை உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் கொரோனா வைரஸ் விவகாரத்தில் சீனா மீது மீண்டும் ஒருமுறை மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ட்ரம்ப் கொரோனா வைரஸ் பாதிப்பால் அமெரிக்காவை விட சீனாவில் தான் நிறைய பேர் இறந்துள்ளனர் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அமெரிக்காவில் கோவிட்-19 நோய் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 38,000 நெருங்கும் நிலையில் இந்த வைரஸ் முதலில் கண்டறியப்பட்ட சீனாவில் இதுவரை 4,636 பேர் பலியாகியுள்ளனர். எனினும் அமெரிக்காவில் கோவிட்-19 நோய் தொற்று உள்ளவர்களின் இறப்பு விகிதம் சீனாவை விட 1% குறைவாக, அதாவது 4.5% உள்ளது. அது மட்டுமின்றி தனது அரசாங்கம் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதில் திறம்பட செயல்பட்டு வருவதாகவும், இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த அரசுகள் குறைவான வென்டிலேட்டர்களை பயன்பாட்டில் வைத்திருந்ததாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க பொருளாதாரத்துக்கு மாகாண அரசுகள் எப்படி படிப்படியாக புத்துயிர் அளிக்க உள்ளன என்பது குறித்தும் அவர் விளக்கினார். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலின் காரணமாக கனடா அமெரிக்கா எல்லை மேலும் 30 நாட்களுக்கு மூடப்படும் என்று கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அமலில் உள்ள இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லைப்பகுதி மூடல் நடவடிக்கை வரும் செவ்வாய்க்கிழமை முடிவுக்கு வரும் நிலையில் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இரு நாடுகளுக்கு இடையிலான அத்தியாவசிய பொருட்களுக்கான போக்குவரத்து வழக்கம் போல் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளின் மக்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் இந்த முடிவு மிகவும் முக்கியமானது என ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான ஸ்பெயினில் முடக்கு நிலையின் காரணமாக கடந்த மார்ச் 14ஆம் தேதி முதல் வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டிருக்கும் குழந்தைகளை வெளியே செல்ல அனுமதிக்கும் முடிவை அந்த நாட்டு பிரதமர் வெளியிட்டுள்ளார். கோவிட்-19 நோய் தொற்றால் 20,000க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ள ஸ்பெயினில் கடந்த மாதம் முடக்கு நிலை அமல்படுத்தப்பட்டது. இதையடுத்து அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்பது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதையடுத்து 1 மாத காலத்துக்கும் மேலாக வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டிருக்கும் குழந்தைகளை வெளியே செல்ல அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த நாடு முழுவதும் எழுந்தது. இப்படியான சூழலில் வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு வெளியே செல்ல கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளிப்பது தொடர்பாக திட்டம் தீட்டப்பட்டு வருவதாக ஸ்பெயின் பிரதமர் அறிவித்துள்ளார். இத்தாலியின் லொம்பார்டி பிராந்தியத்தில் 2ஆம் உலகப் போரின் போது மிலன் நகரத்தில் வீசப்பட்ட குண்டுகளை விட அதிகமானோர் கொரோனா வைரஸ் பாதிப்பினால் உயிரிழந்துள்ளதாக அரசு அதிகாரி ஒருவர் கவலை தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நேற்று மட்டும் கோவிட்-19 நோய் தொற்றால் 482 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் அந்த நாட்டின் மொத்த உயிரிழப்புகள் 23,000 தாண்டியது. இதில் பாதிக்கும் அதிகமானவர்கள் லொம்பார்டி பிராந்தியத்தை சேர்ந்தவர்கள். மற்ற ஐரோப்பிய நாடுகளைப் போன்று பிரிட்டனையும் உலுக்கி வரும் கொரோனா வைரஸின் பாதிப்புகள் ஒரு சில வாரங்களில் தீர்ந்துவிடக்கூடிய ஒன்றல்ல என்று அந்த நாட்டின் தேசிய சுகாதார அமைப்பின் இயக்குனர் ஸ்டீபன் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் இதுவரை 15,000க்கும் அதிகமானோர் இந்த நோய் தொற்றால் இறந்துள்ளனர். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலுக்கு எதிராக உலகம் முழுவதும் போராடி வரும் மருத்துவ பணியாளர்களை போற்றும் வகையில் உலக நாடுகளை சேர்ந்த 100க்கும் அதிகமான பிரபல கலைஞர்கள் தொடர்ந்து 8 மணி நேரம் இணையம் வாயிலாக நேரலையில் இசை கச்சேரி நடத்தினர். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15,000 தாண்டியுள்ளது. அவர்களில் இதுவரை மொத்தம் 507 பேர் பலியாகியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1068 பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் 27 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொலைகார கொரோனாவால் அமெரிக்காவில் தொடர்ந்து மக்கள் உயிரிழப்பு அதிகமாகிக் கொண்டிருக்கும் சூழலில் மக்களின் போராட்டமும் ஒரு பக்கம் வெடித்து கொண்டு இருக்கிறது.
அமெரிக்காவில் ஒருபுறம் கொரோனா வைரசுக்கு உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் அதே நேரம் ஊரடங்குக்கு எதிராக மக்களின் கொந்தளிப்பு தொடங்கியுள்ளது. மத்திய மேற்கு மாகாணங்களில் ஒன்றான மிஷிகனில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கியுள்ளனர். சாலைகளில் கொட்டும் பணியில் நின்று ஆயிரக்கணக்கான மக்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். சுதந்திரமில்லாத பாதுகாப்பு சிறை வாசத்திற்கு சமம் என்று அவர்கள் முழங்கியிருக்கின்றனர். அமைதியான அடிமைத்தனத்திற்கு பதிலாக ஆபத்தான சுதந்திரமே மேல் என்றும் பொதுமக்கள் கூறுகின்றனர். அமெரிக்காவை உலுக்கி வரும் கொரோனா வைரஸ் காரணமாக பொதுமக்களுக்கு அந்நாட்டு அரசு இலவச உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறது. பொதுமக்கள் தங்கள் கார்களில் வந்து வரிசையில் நின்று உணவுப் பொருட்களை பெற்றுச் செல்கின்றனர். நாட்டின் பொருளாதாரமும் முடங்கியுள்ளதால் அங்கு நிபந்தனையின் அடிப்படையில் ஆலைகள் இயங்க அதிபர் டிரம்ப் இன்று அறிவிப்பு வெளியிடுவார் என்று தெரிகிறது. These encouraging developments have put us in a very strong position to finalize guidelines for states on reopening the country, which we'll be announcing. We're going to be talking about that tomorrow. We'll be having a news conference tomorrow sometime during the afternoon. We're going to be announcing guidelines, and we'll be talking about various states, and it's very exciting. கொரோனாவுக்கு அமெரிக்காவில் இதுவரை 28,529 பேர் மரணமடைந்து விட்டனர். 6,44,089 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளதால் ஆபத்தான வைரசுக்கு எதிராக களமாடும் அலட்சியமான அதிபர் என்று டிரம்பை அமெரிக்க மக்கள் வசைபாடி வருகின்றனர். கொலைகார கொரோனாவால் செத்து மடிந்த மக்கள், இராணுவ வாகனங்களில் இத்தாலி பரிதாபம். அடுத்து அறிவியல் தொகுப்பு பாகம் 8. கொலைகார கொரோனாவின் தொடர் தொகுப்புகளை பாருங்கள், நலம் காணுங்கள், விலகி நில்லுங்கள் பாதுகாப்பிற்காக.